ஓகேங்க. எல்லாருமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. புதிதாக வந்தவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து, அதாவது பெருசு நீங்க 2 வருஷம் 5 வருஷம் படிச்சிருப்பீங்க பாரம்பரியத்துல. அது மாதிரி நினைச்சுக்கிட்டு ரொம்ப கற்பனை பண்ணிக்கிட்டு அது எப்படி 10 நாள் 20 நாள்ல படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மூட்ல இருந்தா தயவு செய்து வர வேண்டாம். ஏன்னா ரொம்ப பயப்படுறீங்க. ஒண்ணுமே இல்லை, சாதாரண விஷயம். ஒரு பாவம் அதனுடைய முந்தைய பாவத்தால் தடுக்கப்படும் சொல்றேன். இங்க எண்களால வரும், அவ்வளவுதான். அதுக்கு இவ்வளவு திணறீங்கன்னா சரி, ரொம்ப கஷ்டங்க. ஃபீஸை கட்டி மேற்கொண்டு சாப்பிட்டு வாங்கி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது சாதாரண விஷயம். இங்க எல்லாமே நேத்து உங்களுக்கு டெமோ காமிச்சேன். எப்படின்னா சிம்பிளா பாத்தீங்கன்னா, அது 1ஆம் பாவம்னா 1ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருக்கு, அது நின்ற நட்சத்திரம் என்ன, உபநட்சத்திரம் எல்லாம் தொடர்புகள் மூலமா காமிச்சிடும். அதை பார்த்து நீங்க பலன் சொன்னா போதும். அதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. அது பழைய முறை விதி தான். ஆனா பழைய முறையில பாத்தீங்கன்னா பாரம்பரியத்தில் பாக்குறது பொதுவா சொல்லிட்டு போவாங்க, ஒரு பாவத்துக்கு முந்தைய பாவம் விரைய பாவம்ட்டு. இங்க அப்படி இல்லை. ஒரு நம்பருங்கிறது அந்த நம்பரை காமிக்கும், அவருடைய என்ன சிந்தனைகள் இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. 1ஆம் பாவத்துல இப்ப 2னா அவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும், பணத்தை பற்றிய சிந்தனைகள் நம்ம சொல்லணும், அவ்வளவுதான். 2னா பணம்னு தெரியணும். அதுக்கடுத்து 1ஆம் பாவத்துல இருக்கிறதுனால 1ஆம் பாவம் அவருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும் அதை பத்தி நம்ம படிக்க போறோம், அவ்வளவுதான். 2ஆம் பாவத்துல 4ன்னு இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. பொதுவா பணம்ங்கிறது 2ஆம் பாவம் தெரியணும். தொடர்புகள் ரீதியா 4ங்கிறத காமிக்கும். 4 வரும் பொழுது ஜாயின் பண்றது மாதிரி இருந்தா ஐடியா இருந்தா வாங்க மேடம், இதெல்லாம் ஃபீஸ் கட்டி உள்ள வந்திருக்கோங்க. நான் தான் ரிமூவ் பண்ணேன், ஏன்னா மணிமேல் மேடத்தை கேட்டேன், நீங்களும் ரெஸ்பான்சிபிள் இல்லை. சரி என்னன்ட்டு, ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் கிளாஸுங்கிற போது கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அலோவ் பண்ணிடலாம். சரி ரைட், இப்போ நீங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. ஓகே. அதனால இது எப்படி இருக்கும்னா, நீங்க இந்த கட்டத்தை பார்த்து பலன் சொல்றது இல்ல. அதை முதல்ல மறந்துக்கிறீங்க. கேபி படிச்சவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். பாரம்பரியம் படிச்சவங்க நினைப்பீங்கன்னா இந்த கட்டத்தை பார்த்து என்றது கிடையாது. நான் திரும்ப கூட ஒரு டெமோ காமிக்கிறேன், பார்த்துக்கிறேங்க. இது எப்படின்னா, சரி எளிதாக உங்களுடைய விதி என்னவோ, லக்ன பாவம் என்ன சொல்லுது, 2ஆம் பாவம் என்ன கொடுக்குங்கிறது 12 பாவத்தினுடைய ஆரம்ப முனையுமே இதுல வந்துடும். 12 பாவத்தினுடைய ஆரம்ப முனையை எடுத்து அதன் ரீதியாக பாத்தீங்கன்னா என்ன பாவ தொடர்புகள் இருக்கு, அவருடைய கொடுப்பினை என்னங்கிறதையும் காமிச்சிடும். அதனால நீங்க இந்த பாரம்பரியத்துல படிச்சதை நினைச்சுக்கிட்டே கட்டம் வரும், இந்த கட்டத்தை பார்த்து பலன் சொல்லுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. கட்டத்தை பார்த்து பலன் சொல்ற முறை இதுல இல்ல. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், ரொம்ப ஈஸியா இருக்கும், கஷ்டம் இல்ல. அதிகபட்சம் ஒரு 12 + 12, அடுத்து ஒரு 12ஆம் கிளாஸ்ல வகுப்புகள் சொல்லிடலாம். வருஷம் பூரா போய் உட்காந்து மாசம் மாசம் உட்காந்து கிளாஸ்ல உட்காந்து கஷ்டப்படுறதே எவ்வளவோ பாக்குறான். என்ன அதுலயே முழுமையா படிக்க முடியல. ஹை லெவல்ம்பீங்க, லோயர் லெவல்ம்பீங்க, அப்புறம் ஹையர் லெவல்ம்பீங்க, அதுக்கு மேல ஹையர் லெவல், கடைசியா சொல்லுவாங்க கேபின்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதை போய் படிச்சுக்கிறீங்கன்னு. கேபின்னு படிச்சாலுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா முழுமையான பலன் வராதுங்க. அதுவும் மொத்த பலனத்தான் சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட பாரம்பரியம் மாதிரி தான் அதுவும். நீங்க பாருங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்கும். ஜாதகத்துல சாப்ட்வேர் அப்படின்னா பேர் கேட்கும், ஆண் பெண் கேட்கும், டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும், அப்பா அம்மா பேர், இதெல்லாம் டைப் அடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜாதகம், அவருடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா, எந்த ஊர்லாம் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாவே வந்துடும். அடுத்து இந்த ராசி நவம்ச கட்டம் வரும், இது பொதுவான பலன். இதை பார்த்து பலன் சொல்ற முறை இல்லை இது. இது ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த டிகிரியில போயிட்டு இருக்கும் பொழுது, இப்ப சுக்கரன்னா எந்த டிகிரியில போயிட்டு இருக்கிறது பிரிச்சுட்டோம் கரெக்டா. 12 டிகிரி 25 நிமிடம் 14 செகண்ட்ல போகும்போது இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கறத பிரிச்சு எடுத்துட்டோம். அதே மாதிரி 10ஆம் பாவத்தினுடைய ஆரம்ப முனையும் சொல்லுவோம், 10ஆம் பாவத்தினுடைய கொடுப்பினையும் சொல்றது. 10னா தொழில் சொல்லுவீங்க, பொறுப்பான விஷயங்கள் சொல்றது, தலைமை தாங்குதல் சொல்றது. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கொடுப்பினை இருக்கு அப்படிங்கிறத 10ஆம் பாவத்துல எடுத்துரும். லக்ன பாவம்னா லக்ன பாவம் உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத 1ஆம் பாவம் காமிச்சு கொடுத்துரும். 2ஆம் பாவம் உங்களுடைய பேச்சு திறன், பணம் வச்சுக்கக்கூடிய திறன், இதை பத்தி 2ஆம் பாவம் சொல்லும். இப்படி 12 பாவங்களுக்கு எடுத்து சொல்ற முறை.
அதுக்கடுத்து கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிகிரியில போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து எடுத்து அதன் ரீதியாக பிரித்து பலன் சொல்ற முறை. அதனால நீங்க வந்து இந்த கட்டத்தை நினைச்சுக்கிட்டு இந்த கட்டத்துல இருக்கிற மாதிரி அப்படி நினைச்சிட்டு தயவு செய்து இது பண்ணாதீங்க. இந்த குருன்னா இந்த குரு ஒரு வருஷம் இங்கதான் இருப்பாரு. சுக்கிரன்னா மாதக்கோள்கள், சனினா 2.5 வருடம் இங்கதான் இருப்பாரு. அந்த மாதிரி சொல்றது கிடையாது. இது எல்லாமே பெருசு எப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். தசாபுத்திகள் இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தசாபுத்தி எந்த நட்சத்திரத்துல வச்சு நடத்துது, எந்த நாள்ல இருந்து எந்த நாள் வரையும், எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரையும் முதற்கொண்டு இதுல வந்துடும். அதுக்கடுத்து புத்தி, அந்தரம், சூட்சமம் எல்லாமே வந்துடும். நீங்க பலன் சொல்றதுக்கான காலச்சக்கரங்கள், தசாபுத்தி ஸ்டார் லிங்க்ல போய் பார்த்து ஒருத்தருடைய 1ஆம் வீட்டு கொடுப்பன என்னன்னா குரு தான் இயக்குறாருன்னா குரு பத்தி படிச்சிருக்கணும். கிரகங்கள்ல குருவை பத்தி படிச்சிருக்கணும். அடுத்து கடைசியா 4ன்னு காமிக்குது. இந்த 4ங்கிறதுக்கு பலன் தெரிஞ்சா போதும். இப்ப குரு 4னாவே என்ன? குருங்கிறது நேர்மையான நபர், நியாயமான முறையில் நடந்துக்குவாரு. சொன்னா சொன்னது மாதிரி கரெக்டா நடந்துக்குவாருங்கிறது தெரியும். 4ஆம் பாவங்கிறது கரெக்டான, ஒடுக்கமான, நேர்மையான, உண்மையான நேரத்தை படித்தோம். இப்போ குரு 4ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுதுன்னா லக்கணத்துல எப்போதுமே அவர் சிந்திக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை எடுத்து முடிவு எடுத்துட்டாருன்னா கரெக்டா இருப்பாரு அப்படிங்கறது சொல்றதுதான். இப்ப 2ஆம் வீட்டுல 9 காமிக்குதுன்னா என்ன சொல்லுவீங்க? நல்லா பேசுவாரு, கையில காசு இருக்காது, காசு இருந்தா தங்காது. காரணம் என்ன? 9ஆம் பாவங்கிறது 2ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு. அதைத்தான் நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம். விதிங்கிறது என்னன்னா 2ஆம் வீட்டுல 9 தொடர்பு கொண்டா கையில காசு தங்காது. அப்ப காசு தங்காதுன்னா என்ன அர்த்தம்? 9ஆம் பாவங்கிறது 2ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு. கையில காசுன்னு இருந்தா தங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றோம். லைன்ல வெயிட் பண்றீங்களா? கரெக்ட் ஆக அதை நான் ரிமூவ் பண்ணதுல இன்னொன்னுல இருந்து வாங்க, வேற இதுல இருந்தாவது வாங்க. ஆமா, நான் ரிமூவ் பண்ணிட்டேன் மேடம். நான் அதுதான் அவங்கள மேடத்தை ட்ரை பண்ண சொன்னேன், நீங்க எடுக்கலையா? என்னங்க அடிச்சு கேட்டு பாருங்க, அவங்க அடிச்சாங்களா எடுக்கலையா? நீங்க பாருங்க, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க உள்ள வந்தா நான் அலோவ் பண்றேன், இல்லாட்டா வேற இதுல வாங்க. ஓகே, யாரா இருந்தாலும் இனிமே 10 நிமிஷம், அதிக வச்சு ஒரு 5 நிமிஷம் சீனியரா இருந்தா அதுக்கு மேல அலோவ் பண்ண மாட்டேன். யாரா இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. தயவு செய்து கொஞ்சம் இனிமே 5 நிமிஷம்னா 5 நிமிஷத்துல வர பாருங்க. இன்னைக்கு 10 நிமிஷம் வரை டைம் கொடுத்தேன் பாருங்க. 10:30க்கு டைம் போட்டேன், 11 ஆக போகுது டைம். ஒவ்வொருத்தலாம் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க. கரெக்டா அந்த டயத்துல அதிகபட்சம் 5 நிமிஷத்துக்குள்ள வர பாருங்க. வர லேட் ஆகும்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. தயவு செய்து மற்றவங்களை வெயிட் பண்ண விடாதீங்க. இந்த மாதிரி படிக்கிற முறை இது. அது மாதிரி கிரகங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு கிரகமும் தசாபுத்தில எந்த மாதிரி பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது இங்க வந்துடும். சனினா நாள தொடர்பு உள்ளது, ராகு நாள தொடர்பு உள்ளது, கேது நாள தொடர்பு உள்ளதுன்னா அந்தந்த காலகட்டங்களில் எப்படி நடக்கும், என்ன தசாபுத்தில நமக்கு என்னெல்லாம் கிடைக்குங்கிறத சொல்ற முறை இது. அதனால நீங்க இந்த பாரம்பரியத்தில் வச்சுக்கிட்டு கட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த கட்டத்துல நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோங்கிறதுலாம் கிடையாது இதுல. அதனால முதல்ல நான் சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியா படிச்சுக்கலாம். இல்லைன்னா என்ன செய்யலாம்னா உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கலாம். புரியலைன்னா சரி, தயவு செய்து மேற்கொண்டு சாஃப்ட்வேர் வாங்கி தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க. அதை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஏன்னா நான் உங்கள்கிட்ட சாஃப்ட்வேர் வாங்கி கொடுத்து அவர் இன்னொருத்தர் இன்ஜினியருக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இன்னொன்னு உருப்படியா வந்து படிச்சு பலன் சொல்றது மாதிரி இந்த மெத்தட்ல பலன் சொல்றது மாதிரி இருந்தா படிங்க. இல்ல சார் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னாலுமே வர வேண்டாம். ஏன்னா இதுல அவ்வளவு தூரம் துல்லியம் இருக்கும். துல்லியங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்க ஜாதகமே போட்டுக்கிறலாம். உங்க ஜாதகத்தை போட்டு தான் ஜாதகத்துல சாஃப்ட்வேர் வாங்கும்போது ஏற்றி கொடுப்பேன்னு சொல்லியாச்சு. பயிற்சியும் உங்க ஜாதகத்தின் மூலம் தான் நடக்கும். அதனால நீங்க வந்து ஏதோ பேருக்கு எட்டி பார்ப்போம், இது எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்படி இருந்தா இப்பவே முடிவு பண்ணிக்கிறீங்க. சரிங்க, நேற்று பார்த்தோம் ஒரு பாவம் அதனுடைய முந்தைய பாவத்தால் தடுக்கப்படும். இல்லைன்னா ஒரு பாவம் செயல்படும் பொழுது அதற்கு மேலே உள்ள பாவம் செயல்படாது. அடுத்து என்ன படிச்சோம்? ஒரு பாவம் செயல்படும் பொழுது அது எந்த பாவத்திற்கு 8ஆம் பாவமா செயல்படுது, எந்த பாவத்திற்கு 8ஆம் பாவமா செயல்படும். இந்த 2 விஷயம் தெரிஞ்சுக்கிறோன்னு மெயினா. அடுத்து என்ன சொல்றோம்? ஒரு பாவம் செயல்படும் பொழுது அது எந்த பாவத்திற்கு 4ஆம் பாவமா செயல்படுது. ஒரு பாவத்தை நீங்க முதல்ல 8ஆ செயல்படுது அப்படின்னா அந்த கேட்கக்கூடிய கேள்விக்கு எதிர்மறையான சம்பவத்தை ஜாதகர் அனுபவிப்பார். ஒரு பாவம் 12ஆ செயல்படுச்சுன்னா அந்த பலனை வந்து பாத்தீங்கன்னா ஜாதகரால முழுமையாகவே அனுபவிக்க முடியாது. அதனாலதான் எப்போது என்ன சொல்லுவோம்னா ஜாதகம் பார்க்கும் பொழுது கேள்விகள் என்ன கேட்கிறாங்களோ நடக்கக்கூடிய தசா புத்தி அது வந்து எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளுது அப்படிங்கறத நம்ம வந்து ஈஸியா இங்க படிச்சுக்கிறலாம். அந்த பாவம் தான் நடக்கும். உங்களுக்கு புத்தினா 1 வருஷம் நடக்குதுன்னு வச்சுக்கிறேங்க.
அந்த ஒரு வருஷ காலம் அந்த புத்தி தான் நடக்கும். அந்த ஒரு வருஷ காலம் அந்த புத்தியில உங்களுக்கு உள்ள அந்தரம் 9 அந்தரம் இருக்கு. அந்த 9 அந்தரத்துல நம்ம எப்படி பலனை அனுபவிக்கிறது? 9 சூட்சமம் இருக்கு. அந்த 9 சூட்சமத்துல எப்படி நம்ம பலனை அனுபவிக்கிறது? தசா புத்திகள் வந்து சரியில்லைன்னா டெய்லி கோச்சார ரீதியா அப்படி நம்ம வந்து பலன் தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க படிக்க வந்திருக்கோம். இங்க வெறும் எண்கள் தான் இருக்கும். எண்கள்லாம் என்ன செய்வீங்க? பழசு பொருள் எண்ணுவீங்க. 1 2 3 4 7ஆம் வீட்டு பார்வை இருக்கு, இந்தந்த கிரகங்களுக்கு இந்தந்த பார்வை இருக்கு அப்படின்லாம் பழசுல படிப்பீங்க. இங்க அப்படிலாம் இல்லை. எதுனாலும் நேரடியாகவே அவருடைய கொடுப்பினை என்ன அப்படிங்கறது நேரடியாகவே காமிச்சு கொடுத்துரும். நீங்க அதை பார்த்துட்டு பலன் சொல்லணும். ஏன்னா கம்ப்யூட்டர் பொறுத்தளவுல எடுத்து தான் கொடுக்க முடியும். அது பலன் சொல்லாதுங்க. பலன் சொல்லாது. நீங்க தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஒருத்தர் ஜாதகம் மாதிரி உலகத்துல யாருக்குமே இருக்காது. அதனால தினசரி ஒரு ஜாதகம், அந்த ஜாதகத்துல நீங்க யாருக்கு ஒரு ஜாதகம் போட்டாலும் அந்த ஜாதகத்தின் ரீதியாக அவருடைய கொடுப்பினை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான். அது எந்த தசா புத்திகள்ல எந்த காலகட்டங்கள்ல அனுபவிப்பாருங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த முறை. அதனால கட்டத்தை பார்த்து பலன் சொல்றது இல்ல. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. கட்டத்தை பார்த்து பலன் சொல்ற முறை இல்ல. அதை மைண்ட்ல வச்சுக்கிறேங்க. ஓகே, சரிங்க. இப்ப நேத்து பார்த்ததுல கோபாலகிருஷ்ணன் சார், நேத்து பார்த்தோம் இல்லையா? ஒரு பாவம் செயல்படும் பொழுது என்ன சார் படிச்சுன்னு சொல்லுங்க. கோபாலகிருஷ்ணன் சார், நேத்து படிச்சதுல என்ன படிச்சுன்னு சொல்லுங்க. கோபாலகிருஷ்ணன் சார், மைக் ஆஃப்ல இருக்கோ? ஒரே நிமிஷம். சொல்லுங்க சார். சொல்லுங்க, மைக் ஆன். சார் சார் ஒரு பாவம் செயல்படும் போது அதுக்கு அடுத்த பாவம் செயல்படாது. அடுத்த பாவம் செயல்படாது. ஓகே ஓகே. அதுக்கு அந்த பாவத்துல எந்த பாவத்திற்கு 8ஆம் பாவமா வருதோ அதுக்கு எதிர்மறை பலனை அனுபவிப்பாங்க. ஆமா, ஒரு பாவம் செயல்படும் போது எந்த பாவத்திற்கு 8ஆ செயல்படுதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஆமா. அப்ப நீங்க ஒவ்வொரு பாவத்தையுமே எந்த பாவத்திற்கு 8ஆ செயல்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறீங்க. அது சார்ந்த கேள்விகள் கேட்டாங்கன்னா தான் பிரச்சனையே இங்க. தெரியுதுங்களா? ஆமா. அது சார்ந்த கேள்விகள் வருதுன்னு வச்சுக்கிறீங்க. ஒண்ணு, கேள்விகள் கேட்கும் பொழுது இப்ப நான் வந்து வீடு கட்ட போறேன்னு கேட்கிறேன்னு வச்சுக்கிறீங்களேன். ஒண்ணு, நடக்கக்கூடிய பாவம் இப்ப 3ன்னு வச்சுக்கிறீங்க. இப்ப 3ங்கிறது இந்த 4ஆம் பாவத்துக்கு எந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யும்? அப்ப 3ங்கிற பொழுது 4ஆம் பாவம் கேள்வி கேட்கும்போது அது 12ஆ வேலை செய்யும். அப்ப 12ஆ வேலை செய்யறதுனால நம்ம என்ன செய்வோம்னா யோசிப்போம். வேண்டாங்க, இது தடுக்குங்க, வீடு கட்டுறதை தடுக்கும்ட்டு இல்லைன்றுவீங்க. இல்ல 3க்கு பதிலா எனக்கு வந்து 11 வச்சு புத்தி நடத்துன்னு வச்சுக்கிறோம். அந்த டயத்துல இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, வீடு கட்டலாமான்ட்டு. கேள்வி என்ன? வீடு சம்பந்தப்பட்ட கேள்வி. நடக்கிற புத்தி என்ன? 11 வச்சு நடத்துது. இந்த 11ஆம் பாவம் கேட்கக்கூடிய கேள்வியாகிய 4ஆம் பாவத்திற்கு எந்த மாதிரி பலனை கொடுக்கும்னு சொல்லும் போது நீங்க தெரியணும். முதல்ல 11ங்கிறது 4ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு எதிர்மறையான பலனை கொடுத்துரும். அப்படின்னா என்ன? செயலை ஆரம்பிக்க வச்சு சிக்கல்ல மாட்டி விட்டுருங்கிறது தெரியணும். அடுத்து என்னது? குறுகிய காலம் மட்டும் அந்த சம்பவம் நடக்குதா அப்படிங்கிறத பாக்குறது. அப்ப அந்த கேட்கக்கூடிய கேள்விக்கு இந்த செயல்படக்கூடிய பாவம் 4ஆம் பாவமா வருதான்னு பார்க்கணும். ஒருவேளை 7 வச்சு நடத்துன்னு வச்சுக்கிறங்க புத்தி. அப்ப 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட கேள்வின்னு வரும் பொழுது நீங்க 4ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீடு 4ஆம் பாவமா வர்றதுனால இது இடையிலே வந்து கட் பண்ணி விட்டுறோம், வேண்டாங்க, இந்த நேரத்துல வேண்டாங்கன்னு சொல்லணும். இதைத்தான் நம்ம படிக்க போறோம். நேத்து படிச்சது என்ன படிச்சோம்? ஒரு பாவத்தை எழுதிட்டு. புஷ்பராஜ் சார் வந்துட்டீங்களா? மலேசியா வந்திருக்கேன் சார். ஓகே. அதாவது ஒரு பாவத்தை எழுதிட்டு அதை இல்லைன்னா அதுக்குடைய முந்தைய பாவம்னு அர்த்தம். திருமணங்கன்னா 7ஆம் பாவம், திருமணம் இல்லைன்னா 6ஆம் பாவம். எப்பொழுதுமே ஒரு பாவம் ஒரு பாவம் படிக்கும் பொழுது அந்த பாவம் யாருக்கு எப்படி வேலை செய்யுது அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். முருகேசன் சார், இன்னைக்கு ரொம்ப லேட்டு. இன்னைக்கு ஒரு நாள் அளவு பண்ணியிருக்கேன். அடுத்தெல்லாம் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. முன்னாடியே வர முடியலன்னா இன்ஃபார்ம் பண்ணிருங்க. இல்லைன்னா அளவு பண்ண முடியாது சார், பாத்துக்கிறேங்க. கரெக்டா? ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து ஜாயின் பண்றீங்க. அதனால இப்ப அளவு பண்ணிருங்க. இனிமேல் எதுனாலும் சார் முன்னாடியே கொஞ்சம் வர முடியலன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. 10 நிமிஷம் லேட் ஆகும் சார், 20 நிமிஷம் லேட் ஆகுங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிருங்க. பாத்துக்கிறேங்க சார். எல்லாருமே கரெக்டா. சப்போஸ் யாரும் வர முடியலன்னா, யாராவது வர முடியலன்னா தயவு செய்து கொஞ்சம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க.
சார் உங்க அந்த டிஸப்பியரிங் மெசேஜ்ல இருக்கு, எல்லாத்தையுமே திரும்ப ஒருக்க போட்டு விட்டுருங்க சார். ஓகேங்க. இப்ப நம்ம நேத்து படிச்சது வந்து 12ஆம் பாவம் படிச்சோம். ஒரு பாவத்துக்கு 12ஆம் பாவம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத படிச்சோம். இப்ப 8ஆம் பாவத்தை பொறுத்தளவுல எதிர்மறையா வேலை செய்யும். இப்ப எதிர்மறையான இப்ப திருமணங்கிறது 7ஆம் பாவம்னு வச்சுக்கிறீங்க. 7ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் அப்படிங்கிறது 2ஆம் பாவம். 7ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவங்கிறது 2ஆம் ரெண்டாம் பாவம். பாவமா வரும். இப்ப 2ஆம் பாவம் புத்தி நடத்துதுன்னா கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2ஆம் பாவம் பணம்ங்கிறது தான் பாத்தீங்கன்னா சரிங்க முக்கியமான விஷயமா இருக்கும். பணங்கிற விஷயம்தான் முக்கியமான விஷயமா இருக்கும். 2ஆம் பாவத்தை பொறுத்தளவுல 3ஆம் பாவத்தை தடுக்கக்கூடியது. 3ஆம் பாவங்கிறது மனதை புரிந்து அதன் ரீதியா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனசு புரிஞ்சு வந்துட்டு வாழ்றதுதான் 3ஆம் பாவம் சொல்லுவோம். 2ஆம் பாவங்கிறது மனது புரிஞ்சுக்கிறாம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வாக்குவாதம் பண்றது. 2ஆம் பாவங்கிறது வாக்குவாதம். பணம் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரதானமா இருக்கும். பணம் தான் பிரதானம், பணம் தான் முக்கியம். நீ பணம் சம்பாதிக்காம நீ என்ன வாழ்க்கையில அவன் எப்படி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான், நீ என்ன சம்பாதிக்கிற அப்படி மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வாக்குவாதங்கள் ஆரம்பிக்கும். அப்ப அது திருமண வாழ்க்கைக்கு நல்லதான்னு பார்த்தா நல்லது இல்ல. திருமணத்தை தடுக்குமான்னு பார்த்தா தடுக்காது. நடத்தி வச்சுட்டு அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள வந்து சண்டையை உண்டு பண்றது, சண்டைய உண்டு பண்றது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு திருமண வாழ்க்கைக்கு நல்லது இல்லை அப்படிங்கறதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம்னா முன்னாடியே சொல்லணும். திருமணங்கிறது நடக்குங்க, ஆனா அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் வர்றது மாதிரி காமிக்கிறது, அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஒருத்தர் ஜாதகத்துல என்ன இருக்கு அப்படிங்கறது நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க மத்தவங்க மாதிரி இல்லாம கரெக்டா அவர் சொல்லிட்டாரு, இந்த பிரச்சனை தான் வரும் அப்படிங்கறத சொல்லிட்டாரு, அதெல்லாம் முன்னாடியே சொன்னாரு, சண்டை அடிக்கடி வந்துட்டே இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு. அதே நீங்க 6ஆம் பாவம் தொடர்பு கொள்ளுதுன்னா என்ன சொல்லுவீங்க, அது 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம். திருமணத்தையே வந்து என்ன செய்யும், தடுத்து விட்டுரும். இல்லாட்டா என்ன செய்யும், கணவன் மனைவிக்குள்ள பெரும்பகுதி வாழ்க்கையில பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். பிரிந்து வாழக்கூடிய தன்மை தான் அதிகமா இருக்கும். ஒண்ணு அடுத்த அதர் ஸ்டேட்ல இருப்பாரு, இல்ல அடுத்த மாநிலத்தில் இருப்பாரு, இல்ல உள்ளூர்ல இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஏதாவது சண்டை சச்சரவால பிரிஞ்சு போறது மாதிரி இருக்கும். ஒரு சில கிரகங்கள் இருந்தா விவாகரத்து வரையும் போயிடும். இந்த கேது இந்த மாதிரிலாம் பிளானட் இருந்துச்சுன்னா சரி விவாகரத்து வரையும் கொண்டுட்டு போயிடும். அதனாலதான் என்ன செய்யணும்னா கிரகங்கள் ரீதியாக நம்ம பாவங்களை தொடர்பு கொண்டு எப்படி பார்க்கணுங்கிறது தான் இந்த முறை. இதை தெரிஞ்சுக்கிற வேண்டியது 3 தான் பயிற்சி எடுக்க வேண்டியது. ஒண்ணு, ஒரு பாவம் செயல்படும். அந்த பாவம் செயல்படும் போது யாருக்கு 12ஆ செயல்படுது, யாருக்கு 8ஆ செயல்படுது, யாருக்கு 4ஆ செயல்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்துல நெருப்புன்னு வீடுகள் இருக்கு. நெருப்புன்னு வீடு இருக்கு, எழுதிக்கிறங்க. நெருப்பு 1, 5, 9 காலச்சக்கரத்துல பாத்தீங்கன்னா நெருப்பினுடைய வீடுகள் எழுதிக்கிறங்க. 1, 5, 9. 1ஆம் வீடு மேசம், 5ஆம் வீடு சிம்மம், 9ஆம் வீடு தனுசு. இது நெருப்பு தன்மையுடைய வீடு. நெருப்புன்னு மட்டும் போட்டுக்கிறங்க. 1, 5, 9. அடுத்து நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா எதை கண்ட்ரோல் பண்ணும், நிலத்தை கண்ட்ரோல் பண்ணும். அப்படியே எழுதிக்கிறங்க. நிலம் சொல்லி போட்டு 2, 6, 10. நிலம்னு போட்டு 2, 6, 10. அடுத்து காற்று. நிலம் யாரை கண்ட்ரோல் பண்ணும், காற்றை கண்ட்ரோல் பண்ணும். காற்று வந்து 3, 7, 11. 3 வீடுகள், மிதுனம், துலாம், கும்பம். அடுத்து காற்றை எதை தடுக்கும், நீர் சக்தியை தடுக்கும். காற்று 3, 7, 11 எழுதிக்கிறங்க. அடுத்து நீர்னு போட்டு 4, 8, 12. கடகம், விருச்சிகம், மீனம். இது வந்து பொதுவா வந்து கட்டத்தில் இருக்கக்கூடிய வீடுகள். நீங்க ஜென்ரலா பிராக்டிஸ் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்ல. நெருப்புத்தன்மையை வந்து தடுக்கக்கூடியது அப்படின்னா நீர்த்தன்மை தான். 1, 5, 9 தடுக்கிறது யாரு, ஏற்கனவே எழுதிருப்பீங்க. நீர் தான் வந்து நெருப்பை தடுக்கும். அது எதுன்னு பாத்துக்கிறீங்க. 4, 8, 12
எழுதியிருக்கு, ஏற்கனவே எழுதுனதுதான். அதுக்கு அடுத்து பாருங்க, நிலம் இருக்கு. நிலத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது யாரு? நெருப்பு. 1, 5, 9 எதை தடுக்கும்? 2, 6, 10 தடுக்கும். அடுத்து காற்றை தடுக்கக்கூடியது யாரு? நிலம். காற்றினுடைய வேகத்தை குறைக்கக்கூடியது யாரு? நிலம். அப்ப நிலத்தை 3, 7, 11 தடுக்கக்கூடியது எது? 2, 6, 10. அதுக்கடுத்து நீர். நீரை வந்து வேகத்தை தடுக்கக்கூடியது எதுன்னு சொன்னோம்? காற்று. அப்ப 4, 8, 12 தடுக்கக்கூடியது யாது? 3, 7, 11. இது பொதுவா வந்து ராசி கட்டத்திலேயே இருக்கு. ஆனா நீங்க பயிற்சி எடுக்கும்போது அப்படி எடுத்துக்கினா சரி, தேவையில்லாத குழப்பங்கள் வரும். ஒரே விஷயம்தான். எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா பாவங்கள்ல விளையாட தெரியணும். 12ங்கிறத ஈஸியா சொல்லிடுவீங்க. இப்ப 2ஆம் வீட்டுக்கு 12 அப்படின்னா அது 1ஆம் வீடு. 4ஆம் வீட்டுக்கு 12ன்னா 3ஆம் வீடு. 6ஆம் வீட்டுக்கு 12ன்னா 5ஆம் வீடு. இது வந்து எல்லாத்துக்குமே ஈஸியா சொல்றது. இது இப்படி சொன்னா பலன் சொல்றது சிரமமா இருக்கும். எப்பொழுதுமே புத்தியை பாருங்க, நடக்கக்கூடிய புத்தியை பாருங்க. அந்த புத்திங்கிறது எந்த பாவத்துல வச்சு நடத்துதுன்னு பாருங்க. ஏன்னா 3 விதமான நட்சத்திரங்கள் இருக்கும். இந்த 3 வித நட்சத்திரங்கள் பிரிக்கும் போது ஒவ்வொரு நட்சத்திரமும் ஏதாவது ஒரு பாவத்தை தான் தொடர்பு கொள்ளும். ஒரு சில இடங்கள்ல மட்டும் 2 பாவங்களை தொடர்பு கொள்ளும். ஒரே நட்சத்திரமே இருந்தாலுமே அது வேலை செய்யும் போது ஒவ்வொரு நேரத்தையும் வேலை செய்யும். ஒரே டயத்துல ரெண்டுமே வேலை செய்யாது. இப்ப நீங்க பயிற்சி எடுக்க வேண்டியது, அடுத்த கிளாஸ் வர்றதுக்குள்ள புது மாணவர்கள் பயிற்சி எடுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பாவம் யாருக்கு 8ஆ வேலை செய்யும், யாருக்கு 12ஆ வேலை செய்யும், யாருக்கு 4ஆ வேலை செய்யும். இதை பயிற்சி எடுத்தீங்கன்னா போதும். இப்ப 5ஆம் பாவம் யாருக்கு 8ஆ வேலை செய்யும், யாருக்கு 12ஆ வேலை செய்யும், யாருக்கு 4ஆ வேலை செய்யும்? சாந்தகுமாரி மேடம் சொல்லுங்களேன், 3யுமே சொல்லுங்க. பயிற்சி அடுத்த வாரம் எடுத்துக்கங்க. அடுத்த வாரத்துக்கு வரும்போது எடுத்துக்கிறீங்க. இப்போதைக்கு நான் 5ஆம் பாவம் 4ஆம் பாவத்துக்கு 12ஆக வேலை செய்யும். கரெக்டா சொல்லுங்க. சொல்லும் போது ஒரு வார்த்தை தப்பா சொன்னாலும் பலன் தப்பா போயிடும். 5ஆம் பாவம் யாருக்கு 12ஆ வேலை செய்யும்னு கேட்கிறேன். இது ஏற்கனவே சொன்னீங்க. 4ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம் யாருக்கு 12ஆ வேலை செய்யும்னு கேட்கிறேன். 4ஆம் பாவங்கிறப்ப வீடு இந்த மேடம் மாதிரி. நான் சொல்றதை கேளுங்க. 5ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் எதுன்னு நான் கேட்கல. 5ஆம் பாவம் யாருக்கு 12ஆ வேலை செய்யும் கேட்கிறேன். நான் சொல்ற தமிழ் புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்க சார். சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. 5ஆம் பாவம் யாருக்கு, எந்த பாவத்திற்கு 12ஆ செயல்படும்? அதுங்க சார், 4ஆம் பாவத்து பலன்கள் எல்லாம் தடுக்கப்படும். மேடம் நான் சொல்ற தமிழ் புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்க சார். 5ஆம் பாவம் எந்த பாவத்திற்கு 12ஆ செயல்படும் கேட்கிறேன். கேக்குற கேள்வி கரெக்டா சார். நான் கேக்குறாங்க மட்டும் சொன்னா போதும் சார். கேக்குறாங்க மட்டும் சொன்னா போதும். யாரும் இடையில குறுக்க வர வேண்டாம். 6ஆம் பாவத்துக்கு 12ஆக வேலை செய்யும். 6ஆம் பாவத்திற்கு 12ஆ செயல்படும். புரியுதுங்களா? புரியுது சார். நான் கேட்கல, கொஸ்டின் கேட்கல. சாந்தகுமாரி எடுத்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல 6ஆம் பாவத்துக்கு 12ஆக. தயவுசெய்து கேட்கறவங்க மட்டும் பதில் சொன்னா போதும். ஓகே சார். ஓகே. சொல்லுங்க சாந்தகுமாரி, அடுத்து சொல்லுங்க. 5ஆம் பாவம் எந்த பாவத்திற்கு 8ஆ செயல்படும்? 4ஆம் பாவத்திற்கு 8ஆக செயல்படும். மேடம் நான் சொல்றதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சு பாருங்க. ஒரு பாவம் செயல்படும் பொழுது நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த புதிதாக வந்தவர்களுக்கு இந்த பாவங்கள் பிரிக்கிறத பத்தி ஒரு ஆப் ஓபன் பண்றேன். நீங்க உடனே அதை பிடிச்சிருக்கு சார். எப்ப சார் ஓபன் பண்ணீங்க, எப்ப சார் ஓபன் பண்ண கூடாது? ஒரே நிமிஷம் இருங்க. ஆப் வந்து 20 நாள் தான் ஓபன் பண்ணுவோம். எந்த ஆப்பா இருந்தாலும் 20 நாளைக்குள்ள படிக்க முடியலன்னா சரி, நீங்க ஒண்ணுமே இல்லைங்க, வேற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். வேற வேலையை பார்த்துக்கிட்டு இந்த ஆப்ல 20 நாள் கழிச்சு சார் க்ளோஸ் ஆயிடுச்சு சார், நான் ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. 20 நாள் வந்து உங்களுக்கு வந்து பாவங்கள் கிரகங்கள் எடுக்கிறதுக்கு 20 நாள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். இந்த 20 நாள் நீங்க படிக்கலன்னா சரி, வருடம் முழுவதும் வச்சுட்டு இருக்க முடியாதுங்க. நீங்க தான் ரிஸ்க் எடுத்து படிக்கணும். உங்களுக்கு வந்து ஜோதிடம் படிச்சு சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்தா நீங்க தான் சார் ரிஸ்க் எடுக்கணும். 20 நாள் கொடுக்குறோம். இந்த 20 நாள்ல நீங்க படிச்சா தான். இல்ல 20 நாள் கழிச்சு வந்து இல்ல சார்னா கண்டிப்பா இருக்காதுங்க. திரும்ப ஒவ்வொரு வருடம் முழுவதும் வச்சுட்டு இருக்க முடியாதுங்க. ஒரு கிளாஸ் வந்து வர முடியல அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் 2 நாள் வர முடியல சார், திரும்ப ரிவைஸ் வேணுங்கிறதுக்காக இந்த ஆப்புங்கிறத கொண்டாந்தான். இந்த ஆப் கொண்டாடுறது வருஷம் பூரா கிளாஸ் கொடுத்துட்டு இருப்போம். நேரத்துல ஒருத்தர் கேட்டீங்க, சாந்தகுமாரி கேட்டீங்க, இந்த இது கிடைக்குமா சார்ட்டு.
சரி, நேற்று வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால சரின்ட்டு நான் யூடியூப்லேயே போட்டு விட்டுருக்கேன். அதுக்காக ஒவ்வொரு கிளாஸுமே நீங்கள் யூடியூப்ல இப்போ வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம், இல்லை ஆப்பில் வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம்னா ஒரு 10 நாள் இருக்கும். ஒரு கிளாஸஸ்னா அந்த 10 நாள் மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கிறேன்னா ஒவ்வொரு முறையும் திரும்ப ரிவைஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க தயவு செய்து. 20 நாள் இருக்கும். ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வந்து 10 நாள் தான் கொடுத்துருக்கோம். அந்த 10 நாளைக்குள்ள படிச்சுக்கிறீங்க. 20 நாள் கிளாஸுங்கிறது எல்லாமே 20 நாள்ல இருக்கு. அந்த 20 நாளைக்குள்ள படிச்சுக்கிறீங்க. அப்புறம் 20 நாள் முடிஞ்ச உடனே 3மே இருக்காது. இல்லையா ஒன்று செய்யுங்க, சார் எனக்கு வந்து ஒண்ணா ஓப்பன் பண்ணுங்கன்னா அது 60 நாளைக்கு மேல ஓடி போயிடும். அதை படிக்கிறதுக்கு 2 மாசம். நான் 2 மாசத்துல ஜாதகமே சொல்லி முடிச்சிடலாம். இப்ப நீங்க இதுவரையும் படிச்சதுல நல்லா படிச்சுக்கிறீங்க. திரும்ப ஒருக்க சொல்றேன், பாவங்களை நல்லா படிச்சுக்கிறீங்க, கிரகங்களையும் நல்லா படிச்சுக்கிறீங்க. திரும்ப திரும்ப உட்காந்து எழுதி பாருங்க. நான் இப்போ ஆஃபீஸில் எடுத்து வச்சிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 50 டைரி எடுத்து வச்சிருக்கேன். நான் படிக்கிற காலத்தில் உட்காந்து எழுதி 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 ஒன்று எதெல்லாம் கனவுல வருதோ, எதெல்லாம் பார்க்கும்போது பாவங்களா தெரியுதோ, அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் எழுதி எழுதி வச்சிருக்கேன். இது இந்த பாவமா இருக்குமா, இந்த கிழமை, அந்த முயற்சி வேணுங்க. முயற்சி எப்பொழுது நீங்க எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தாங்க பிரபஞ்சம் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். அதை மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. அவசரப்பட்டு பலன் சொல்லிட்டு 5ஆம் பாவத்து எந்த பாவத்துக்கு 12 செயல்படும்னா 4ஆம் பாவத்துக்கு 12 செயல்படும் சொன்னீங்கன்னா பலனே தப்புங்க. 4ஆம் பாவத்துக்கு 12ங்கிறது 3ஆம் பாவம். 5ஆம் பாவம் யாருக்கு 12 வேலை செய்யும் சொல்றேன். அப்ப 5ஆம் பாவம் 6ஆம் பாவத்துக்கு 12 வேலை செய்யும். 5ஆம் பாவம் எந்த பாவத்திற்கு 8 வேலை செய்யும் அப்படின்னா 10ஆம் பாவத்துக்கு 8 வேலை செய்யும். தொழில் பண்றாருன்னு வச்சுக்கிறேங்க. கேள்வி கேட்கிறாரு ஒருத்தர். கேள்வி கேட்கும் பொழுது 10ஆம் பாவம்னு வச்சுக்கிறீங்க. 10ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கிறாரு. தொழில் பண்ணலாமான்னு கேள்வி கேட்கிறாரு. இங்க நடக்கிறது 5, ஓடிட்டு இருக்கிறது 5. இதுதான் பிராக்டிக்கலா உங்களுக்கு சாஃப்ட்வேர்ல காமிக்கும். அதனால நான் சொன்னேன், இதை நீங்க படிச்சுக்கிறதுன்னு சொன்னது காரணம் அதுதான். ஏன்னா நீங்க சாஃப்ட்வேர் போட்ட உடனே அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேள்வி? ஒண்ணு புத்தியை பார்ப்பீங்க. புத்திக்குள்ளேயே முடிஞ்சிருமானா புத்தியை பார்ப்பீங்க, இல்ல அந்தரத்துல முடியுமானா அந்தரத்தை பார்ப்பீங்க. தொழிலுங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா தசையில பார்ப்போம். இன்னொன்னு ஆரம்பிக்கக்கூடிய காலங்களும் பார்ப்போம். அது அந்தரமா இருக்கட்டும், கோச்சாரமா இருக்கட்டும், இல்ல அதே மாதிரி புத்தியா இருக்கட்டும், கொஞ்சம் பார்ப்போம். என்ன ஆரம்பிக்கிற காலங்கள் நல்லா இருக்கா, சப்போர்ட் பண்ணுமா, எந்தெந்த காலங்கள்ல தடங்கள் வரும், எந்த தொழிலுமே நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ஏதோ ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா போறது மாதிரி இருக்கும், இடையில ஏதாவது பிரச்சனைகள்லாம் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது எந்த டைம்ல பிரச்சனைகள் வரும் அதை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மெத்தடு. அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த டயத்துல கொஞ்சம் பிசினஸ் டல் அடிக்கும். இப்போ நீங்க எடுத்துக்காட்டுக்கு ஒரு இறைச்சி கடை, ஹோட்டல் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, நான்வெஜ் கடை வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. பொதுவான பாதிப்புங்கிறது வேற. இப்ப ஐப்பசி மாசம் வந்து பாத்தீங்கன்னா மாலை போடுவாங்க. ஐப்பசி மாசத்துல மாலை போடும் பொழுது 2 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஒயின் ஷாப்லயும் கறிக்கடையிலயும் அசைவ கடையிலயும் கூட்டம் இருக்காது, உங்களுக்கே தெரியும். ஐப்பசி மார்கழி தை ஆரம்பிச்சோன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான வியாபாரம் பிச்சுக்கிட்டு ஓடி. இது பொதுவான பலன். இது எதுக்கு நீங்க ஜோதிடம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஐப்பசி மாசம் மாலை போடுவாங்க, தண்ணி அடிக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு வரும். பார்ல வேலை ஆக்குறவங்களுக்கு வருமானம் இருக்காது, மட்டன் ஸ்டால்ல வருமானம் இருக்காது, நான்வெஜ் கடையில பெரிய ஓட்டம் இருக்காது. அதே நீங்க பழனிக்கு அந்த டைம்ல எந்த 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 வியாபாரம் நல்லா இருக்கும்? சைவ கடை பூரா பயங்கரமா வியாபாரம் ஓடும். சைவ கடையெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர வியாபாரம் ஓடும். இது வந்து பொதுவான ஒரு கருத்து கணிப்பு, பொதுவான சூழ்நிலை தகுந்தவாறு சொல்றது. நான் பழனிக்கு பக்கத்துல போய் அசைவ கடை போடுறேன்னா அது முட்டாள்தனமான வேலை. ஏன்னா அங்க ஃபுல்லா சைவம் சாப்பிட்றவங்க நிறைய இருப்பாங்க. வர்ற பக்தர்கள் எல்லாம் சைவம் தான் சாப்பிடுவாங்க, அதை தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நான் ஒயின் ஷாப் பக்கத்துல போய் சைவ கடை போடுறேன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. அவன் போறான் என்ன செய்வான், அசைவம் தான் சாப்பிடுவான். இது பொதுவானது. அப்ப பொதுவானதுங்கிறது வேற. இது தசாபுத்திகள் ரீதியா நமக்கு வந்து எந்தெந்த டைங்கள்ல எந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரபிள் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறத நம்ம இங்க படிக்க வந்திருக்கோம். நீங்க படிக்க சொல்றது உங்கள்ட்ட எதுவுமே இல்லை. பாவங்களையும் கிரகங்களையும் நல்லா படிச்சுக்கிறீங்க. அது ஈஸ்வரமூர்த்தி சாரா இருந்தாலும் சரி, புஷ்பராஜ் சாரா இருந்தாலும் சரி, ராமச்சந்திரனா இருந்தாலும் சரி, இல்ல முருகேசன் சாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரிங்க. நான் சொல்றது புதிதாக வந்தவங்க யாருனாலும் 7-8 பேர் வந்திருக்கீங்க. புதிதாக வந்த மாணவர்களை பொறுத்தளவுல உங்களுக்கு அந்த 8 பேரும் என்ன செய்யணும்னா பாவங்களையும் கிரகங்களையும் நல்லா படிச்சுக்கிட்டு நான் சொல்ற பயிற்சியை மட்டும் எடுத்துக்கிறேங்க. நான் சொல்ற பயிற்சிக்காக உங்களுக்கு திரும்ப கூட ஒரு வாய்ப்பு தரேன். ஒரு 20 நாள் புதிதாக ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த ஆப்ல வாட்ச் பண்ண சொல்றேன். அதை கூட திரும்ப கேட்டுக்கிறேங்க. கேட்டுட்டு இந்த இதை நல்லா பயிற்சி பண்ணிக்கிறேங்க. எது ஒரு பாவம் எந்த பாவத்திற்கு 8 வேலை செய்யும். நான் பயிற்சியா அதை கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா அது ஒரு மெத்தடுங்க. அது பிரயோஜனப்படாது. ஏன் பிரயோஜனப்படாதுன்னு சொன்னா இங்க வந்து சிஸ்டம் எப்படி காமிக்கும்னா தசாபுத்தி என்ன ஓடுதோ பார்த்துதான் காமிக்கும். இப்போ எனக்கு வந்து தசாபுத்தி நான் என்ன சொல்லுவேன், இப்போ குரு தசை ஓடி குரு புத்தி ஓடுது எனக்கு. நான் குரு புத்தியில என்னென்ன நடக்கும்னு பார்ப்பேன்.
அந்த குரு புத்திக்குள்ள வரும்போது உள்ள போய் அந்தரத்தை பார்ப்பேன். இப்ப வந்து மகத்துல வச்சு எனக்கு கேதுடைய அந்தரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கேது அந்தரம் ஓடுறதுனால 15/9 வரையும் நான் என்ன நினைப்பேன் மனசுக்குள்ள, ஆஹா கேதுல வந்து மகம் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அந்தரம். இந்த டயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து இயல்பா வந்து தெரியும். ஏன்னா என்னுடைய ஜாதக ரீதியா என்னுடைய பாவங்கள் எதை தொடர்பு கொள்ளுதோ அந்த பாவம் வரும் பொழுது கேது வந்து பாத்தீங்கன்னா மக நட்சத்திரத்துல தொடர்பு பண்ணும் பொழுது தொடர்புகள் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம் 6ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும். அப்ப மகன் வந்து யாருடைய வேலையை செய்யுது அப்படின்னா என்னுடைய ஜாதகத்துல குருவுடைய வேலை விசாக நட்சத்திரத்தினுடைய வேலையும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சதயத்தினுடைய வேலையுமே செய்யும். ரெண்டுமே எனக்கு டேஞ்சரான காலகட்டங்கள். அப்ப நான் 15/9 இன்னைக்கு தேதி என்ன 31/8 இந்த 15/9 வரையும் என்ன செய்வேன்னா கவனமா இருப்பேன். ஏன் கவனமா இருப்பேன் அப்படின்னா இந்த ராகுடைய வேலை செய்யும்போது ராகு வந்து எனக்கு சதயத்தின் மூலமாக வீக்கா இருக்கு. சதயத்தின் மூலமாக 12 தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் கவனமா இருப்பேன். விரயம்லாம் வரக்கூடாது, பார்த்துருக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருப்பேன். அப்ப எப்ப பார்ப்பேன், இந்த அந்தரம் எப்படா முடியும் 15/9 அப்படின்னு சொல்லி அந்த 15 நாள் உட்கார முடியுமா? அதுக்குள்ள அந்தரம் இருக்கு. அந்த அந்தரத்தை பார்ப்பேன். அந்தரத்துல இப்ப பூர அந்தரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து அந்த அந்தரம் சூட்சமத்தை பார்ப்பேன். சூட்சமம் வந்து பூரத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சூட்சமம் வந்து அந்த அந்தரத்தோட தொடர்பு பண்ணி பார்ப்பேன். 9/12 இப்போ 9/12ங்கிறது நல்லது இல்லை. இந்த பூரம் முடிவு தொட்டி கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வேன், சூட்சமத்தை வந்து அப்படியே கடத்த பார்ப்பேன். எப்பெல்லாம் ராகுடைய பாட்டு சதய பாட்டு வருதோ ரொம்ப கவனமா இருந்துக்கிருவேன். ஏன், நமக்கு வந்து விரயத்தை கொடுக்கும், சங்கடங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது மாதிரி என்ன செய்வேன், ரொம்ப கவனமா இருந்துக்கிருவேன். இதுக்குத்தான் நம்ம இங்க படிக்க வந்திருக்கோம். அப்ப நடக்கிற பாவத்தை தான் பார்க்கணுமோ ஒழிய நீங்க பயிற்சி எடுக்கிறதுக்காக தேவையில்லாம சார் அது சார் நீர்த்தன்மை நெருப்புத்தன்மை தடுக்கும் சார், நெருப்பு காற்று தடுக்கும், இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. நமக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் மாதிரி அப்பா அம்மாவை சுத்திட்டு வந்து பழம் தான் நமக்கு ரிசல்ட். நான் உலகத்தை அப்புறம் சுத்தி வந்தேன் அப்படின்னா அது அப்புறம் தேவையில்லாத விஷயங்களை போய் நம்ம கத்துக்கிற வேண்டான்ட்டேன். ஒரே ஒரு பயிற்சி தான், ஒரு நம்பரு அந்த நம்பரை காமிக்கும், அதனுடைய பலன் முதல்ல தெரியணும் ஃபர்ஸ்ட். இப்ப 2ன்னு வச்சுக்கிறேங்க, 2 ஓடிக்கிட்டு இருக்கு புத்தி எனக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். 2 முதல்ல எனக்கு என்ன கொடுக்கும், பணத்தை கொடுக்கும்னு வச்சுக்கிறோம். சரி ரைட்டு, பணம் மட்டும்தான் வாழ்க்கையா, வேற எதெல்லாம் இந்த 2ஆம் வீடு பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். 7ஆம் வீட்டுக்கு பிரச்சனை. இப்ப நான் ஒரு தொழில் பண்றேன்னு வச்சுக்கிறேங்க, வாடிக்கையாளர்கிட்ட கராரா நின்றுகிட்டு இருப்பேன். என்ன நின்றுகிட்டு இருப்பேன், 2ன்னா ஏங்க முதல்ல பணத்தை வச்சுட்டு பொருள் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னா வாடிக்கையாளர் எடுத்து வருவாங்கன்னா வரமாட்டேன், வாடிக்கையாளர் வரமாட்டேன், அவனே கராரா பேசுறேன் அப்படின்ட்டு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, 2ஆம் வீடு எதை தடுக்க பார்க்குது, 7ஆம் வீடு வாடிக்கையாளர் வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறையா ஆக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரியணும். அடுத்து என்ன செய்யும், புத்தி நல்லா வேலை செய்யுமானா புத்தி நல்லா வேலை செய்ய விடாது. காரணம் என்ன, 3ஆம் பாவங்கிறது புத்தின்னு சொல்லுவோம், மனசுன்னு சொல்லுவோம். அந்த புத்திசாலித்தனம் இருக்காது. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறிக்கொள்ள வேண்டும்ங்கிற அந்த இதை வந்து சிந்தனை என்ன செய்யும், அந்த புத்தியை வந்து என்ன செய்யும், தடுக்க பார்க்கும். 2ஆம் பாவம் எதை தடுக்குது, 3ஆம் பாவத்தை தடுக்குது. அடுத்து என்ன சொல்லுவோம், 11 வாழ்க்கையில இந்த அந்த காலகட்டங்கள சந்தோஷமா போதுங்கிற மனநல வராது. ஏன், அப்ப 2ஆம் பாவம் எதெல்லாம் தடுக்குதுன்னு நான் தெரியணும். 3 தடுக்குது, 7 தடுக்குது, 11 தடுக்குது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுனாலதான் எனக்கு என்ன சொல்றேன், எதையெல்லாம் கட் பண்ண பாக்குது. 11க்கு 2ஆம் வீடு 4ஆம் வீடு, 2ஆம் வீடு 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு, 2ஆம் வீடு 3ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு. நான் அந்த 2ஆம் வீடை வச்சுதான் நான் பலன் சொல்றேன்னுடைய, நீங்க படிக்கிறது மாதிரி உட்காந்துக்கிட்டு இதை தடுக்கும் அதே தேவையில்லை. ஒரு பாவம் வேலை செஞ்சா அந்த பாவம் யாருக்கு 8ஆ வேலை செய்யுங்கிறத டக்குன்னு ஞாபகம் வரணும், யாருக்கு 12ஆ வேலை செய்யுங்கிறத டக்குன்னு ஞாபகம் வரணும். அதே மாதிரி யாருக்கு 4ஆ வேலை. இந்த 3 விஷயங்கள் வந்து ட்ரபிள் ஆகும். ஏன் 3 விஷயங்கள் ட்ரபிள் ஆகும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கேட்கக்கூடிய கேள்விகள் இது சார்ந்த கேள்விகள்னா நமக்கு பயப்பட தேவையில்லை. இது சார்ந்த கேள்விகளா இருந்தா நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. அப்ப நம்ம மெயினா பாக்குறது எது, நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள்ல 3 பாவம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா பிரச்சனை உண்டு பண்ணும். அந்த 3 பாவம் எதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஜோசியராயிருவீங்க. மற்றதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஒரு ஜோசிட்ட வந்து பின்னாடி அது நல்லா இருந்தா கண்டுக்கிற மாட்டான், பிரச்சனை ஆச்சுன்னா சொல்லுவேன் அந்த ஜோசியர் தான் நாள் குறிச்சு கொடுத்தா, இந்த ஜோசியரை பார்த்து நான் வீடு கட்டின ஆரம்பிச்சேன், இந்த ஜோசியரை வச்சுதான் நான் தொழில் ஆரம்பிச்சேன் அப்படின்னா.
சொல்றது இல்லை. அதனால நிறைய ஜோசியர் தப்பிச்சுக்கிறாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது, பழைய மாதிரிலாம் இல்லை. போன் அடிச்சே கேட்கறாங்க, நீங்க சொன்னி ஆரம்பிச்சு நான் ரோட்ல தர்றாங்க எல்லாம் வந்துருச்சு. அதனால நீங்க தயவு செய்து சொல்றேன், ஒரு பாவம் வேலை செய்யும் பொழுது பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய பாவங்கள் எது தெரிஞ்சுக்கிட்டு அதன் ரீதியாக கேள்விகள் வந்தா இல்லைங்க வேண்டாங்கன்னு சொல்ல தெரியணும். இதுதான் மெயின். அப்ப அந்த எந்த 3 பாவம் தடுக்கலையோ அந்த 3 பாவத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து தடுக்காது, எதுக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விடாது. அதை நீங்க புரிஞ்சுக்கிறன்னு ஒண்ணு. 2வது பொதுவான விஷயங்கள்னு ஒண்ணு இருக்கு. எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா 8, 12 இருக்கு. லக்னத்துக்கு 8, லக்னத்துக்கு 12 இருக்கு. இதுவும் வரக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அனுபவிக்கிறது யாருன்னா ஜாதகர் தான். நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், தொழில் ஜம்முன்னு போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, வருமானம் பயங்கரமா வருதுன்னு வச்சுக்கிறோம். நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி முடியாம இருக்கேன்னா அந்த தொழில வரக்கூடிய வருமானத்தை அனுபவிக்கிறது என்னால முடியலன்னா அப்புறம் அந்த தொழில் ஆரம்பிச்சு என்ன பண்றது? பிரயோஜனம் இல்லை. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத்து கதை தான் அது. அதனாலதான் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த 8, 12 லக்னத்துக்கு 8, 12 நடக்கக்கூடிய காலங்கள்ல எதுவும் யாரையும் செய்யக்கூடாது. இப்போ ஒரு புத்தி வந்து 8 நடத்துன்னு வச்சுக்கிருவோம். நீங்க வேண்டாங்க 8 ஓடிக்கிட்டு இருக்குங்க, இப்போதைக்கு எது தொட்டாலுமே கடைசியில எதிராத்தான் வந்து நிற்கும், அது எவ்வளவு நாள் சார்ன்னு கேட்பாங்க. இந்த அந்தரம் வந்து ஒரு 5 மாசம் ஓடிட்டு இருக்குங்க, 5 மாசம் கழிச்சு வாங்க, அப்புறம் நம்ம வேணா பார்ப்போமுங்க அப்படின்ட்டு. அதுக்கு மேல அவன் செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டு வந்தான்னா வந்துட்டு போறான், அது அவன் விதி, நம்ம போக வேண்டியது. நம்ம சொல்ல வேண்டியது வந்து இப்ப வந்து உங்களுக்கு சுக்கிரனுடைய அந்தரம் ஓடிக்கிட்டு இருக்குங்க, 8ல வச்சு நடத்துது, 8ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு நடத்துது. அந்த 8ஆம் பாவம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா ஆட்டோமேட்டிக்காவே சாஃப்ட்வேர்லயே வந்துடும், உங்களுக்கு புத்தியிலே காமிச்சு கொடுத்துரும். அப்ப புத்தியில் வந்துன்னா சுக்கிரன்னா 3 நட்சத்திரம் இருக்குல்ல சார், பூரமா பூராடமா அதுக்கடுத்து பரணியான்னா அதையும் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவோம், 3யுமே பிரிச்சு கொடுத்துருவோம். ஏதாவது ஒண்ணு 8 இருந்தாவே போதும், நமக்கு வேணாம்ன்றலாம். காரணம் என்னன்னா அது சர்க்கிள்ல சுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். இல்ல 2 நல்லது இருக்கு சார், அதனால அந்த 8 வந்து இந்த 2 நல்லதை மட்டும் பாத்துக்கிறது எவனும் பார்க்க மாட்டான். அந்த 6 மாசத்துக்குள்ள டெய்லி நம்ம ஜோசியர் மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த நட்சத்திரம் வரும்போது நன்மையை கொடுக்கும், இந்த நட்சத்திரம் வரும்போது தீமையை கொடுக்கும்னு பார்க்க மாட்டான். 8ன்னு தெரிஞ்சிட்டாவே ஸ்டாப் பண்ணிருங்க, வேண்டாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியாது பாவம், அந்த அந்தரத்துக்குள்ள எப்படி பார்க்கணுங்கிறதெல்லாம் தெரியாது. 2 நட்சத்திரம் 2, 4 வச்சிருந்துச்சு சார், ஒரு நட்சத்திரம் 8 சார், அதனால நான் சரின்ட்டேன் சார் அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏன்னா 8ன்னு உள்ள வந்துட்டாவே அது எந்த எந்த நேரங்கள்ல செயல்படுங்கிறது தெரியாது. அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா சரி குறிச்சு கொடுத்து விட்டு அவன் திரும்ப தூக்கிட்டு ஓடிடலாம். நீங்க சொல்லும் பொழுது நீ அவன் படிக்கிற ஸ்டூடெண்ட் கிடையாது, இந்த நட்சத்திரம் கெட்டு போயிருக்குங்க, கோச்சாரத்தில் இந்த நட்சத்திரம் வரும்பொழுது நீங்க கவனமா இருந்துக்கிறீங்கன்னு சொன்னா அதை பார்க்கவும் மாட்டான். இப்போ நான் சொல்றேன், என்னோட அனுபவத்துல சொல்றேன், 100% நடக்காது. இப்ப உங்களுக்கு இப்போ இப்ப ரேவதின்னு ஒரு பொண்ணு மலேசியால இருந்து கூப்பிட்டாங்க, எனக்கு ரொம்ப வருடங்கள் அவங்க கிளைண்ட். சார் உங்க நம்பரை விட்டுட்டேன் சார், இப்பதான் தங்கச்சி நம்பர் கொடுத்தா அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க. சார் நாளைக்கு நான் வந்து டீ கடை ஆரம்பிக்கிறேன் சார், இங்க மலேசியாவில் வந்து ஒரு ஸ்வீட் கடை, இந்த மாதிரி ஐட்டங்கள் இங்க அந்த கருப்பட்டியிலே செய்யறது சார், காஃபி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் செய்யறது சார், நாளைக்கு நான் ஆரம்பிக்கிறேன் சார். நாளைக்கு வந்து சித்திர நட்சத்திரம், போன சித்திரை தான், இப்ப இன்னைக்கு இது ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், விசாகம் போகுதுன்னு நினைக்கிறேன். அப்ப சித்திரை இல்ல அனுசம் முடிஞ்சு கேட்டை, இன்னைக்கு மதியத்துக்கு மேல கேட்டை போயிட்டு இருக்கு. இந்த போன சித்திரையில ஆரம்பிக்க போறோம் சார். நாங்க ஜாதகம் போட்டு பார்த்தா லக்னத்திலேயே சனி, லக்னத்துல சனி மட்டும் இல்ல, தொடர்புங்கிறது 9ஆம் பாவம், 9ஆம் பாவம். அப்ப முதல்ல என்ன செய்யறோம், கேரக்டரை சொல்றோம். ஏமா நீனே பெரிய சோம்பேறிமா, லக்னத்துல சனி இருக்கு, 9ஆம் வீட தொடர்பு கொள்ளுது, நீ தொழில்னு ஒண்ணு ஆரம்பிக்கிற, தொழில்னு ஆரம்பிச்சா சரி அதை பொறுப்பா உன்னால பார்க்க முடியுமா முதல்ல அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு சிரிச்சது. என் வீட்டுக்கார அத்தாசை சொல்றாரு, நீ $1 அவன் கொடுத்தா நீ $2 திரும்ப கொடுத்துட்டு வந்துருவியா, நீ எதுக்கு தொழில் பண்ற அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னாரு. நீங்க தானே சார் சொன்னீங்க ஒரு டயத்துல பார்க்கும்போது சுக்கிரன் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க சார், அதனாலதான் நான் வந்து இந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் சார். சுக்கிரனுக்கு வந்து இனிப்பு, அதே மாதிரி குரு, இந்த மாதிரி குருவும் சுக்கிரனும் அந்த பொண்ணு ஜாதகத்துல நல்லா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா லக்ன பாவம்னு ஒண்ணு இருக்கு, கேரக்டர்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சுக்கிரன் வந்து 6ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது, நட்சத்திர ரீதியா பிரிக்கும் பொழுது பரணி வந்து 6ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, கடன் எதுவும் வாங்கி ஆரம்பிச்சிட வேணாம், கடனை காமிக்குது, திரும்ப கடனாக்குறது மாதிரி காமிக்குதுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம், 6ஆம் பாவங்கிறது நம்மள சங்கடத்தை உண்டு பண்ணுதுன்னு அர்த்தம். மற்றதெல்லாம் நல்லா காமிக்குது, ஒண்ணு வந்து 7 காமிக்குது, ஒண்ணு 11 காமிக்குது. 7, 11ங்கிறது தொழிலுக்கு வந்து சிறப்பு இல்லை,
ஆனா வந்து பாதிப்பை உண்டு பண்ணாது. 7-11ங்கிறது பாதிப்பை உண்டு பண்ணாது. 8-12 தடுக்கும், 7-8 தடுக்கும், 11-12 தடுக்கும். அதனால பெரிய லெவல்ல கஷ்டத்தை கொடுக்காது, விரயத்தை கொடுக்காது. அதனால பரவாயில்லப்பா ஆரம்பி, ஆனா கடன் மட்டும் வாங்கிறாத, உன்னால பொறுப்பா உட்காந்து பார்க்க முடியாதுன்னு சொன்னதுக்கு, இல்லைன்னா நான் வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேல எனக்கு ஆஃபீஸ் ஃப்ரீ ஆயிரும்னா அந்த டயத்துல பார்த்துக்கிறேன். ஏன்னா நான் உள்ளதை சொல்லிட்டேன். நான் சொல்றதை விட்டுட்டு இப்ப நடக்கக்கூடிய புத்தியை வச்சுக்கிட்டு நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கிறேங்க, அவங்களுடைய இயல்புன்னு ஒண்ணு இருக்கு, கேரக்டர்னு ஒண்ணு இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா சோம்பேறித்தனத்தை பட வைக்கும். ஏற்கனவே சனி 9னா பெரிய சோம்பேறின்னு அர்த்தம். தூங்கி எந்திரிக்கிறதுக்கே தாமதப்படுத்துவாங்கன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்னங்கெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஒருவருடைய கேரக்டர் என்ன, அவர் எந்த சார்ந்து கேட்கிறாரு, அந்த கேள்விக்கு அவருக்கு ஆக்ட் ஆகுமா. அதாவது அவர் கேட்கறது வந்து ஆசையை தூண்டும். எப்ப ஆசையை தூண்டும்? தசாபுத்தியில் வரும்போது ஆசையை தூண்டும். இப்ப என்னுடைய ஜாதகத்துல சுக்கிரன் வந்து நல்லா இருக்கிறதுனால, சாரி கெட்டு போனதுனால, இந்த சுக்கிரன் வர காலம் பூரா பாத்தீங்கன்னா ஆசையை தூண்டி கடைசியில் என்னாச்சு, விரயத்தை தான் உண்டு பண்ணுச்சு. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஜாதகத்தை பார்த்துட்டோம்னா தெரிஞ்சு போயிடும். எங்க சுக்கிரன் 9ங்க, 9 வருமானத்தை கொடுக்காதுங்க. சுக்கிரன் சார்ந்த தொழில் பண்ணா வருமானத்தை கொடுக்காதுங்க. அதுக்கடுத்து சுக்கிரன் வந்து 12 வருதுங்க, அது வந்து விரயத்தை உண்டு பண்ணிருங்க. அப்படிங்கிறது நம்ம இப்ப தெரியக்குன்னு சொல்றோம். தெரியலன்னா நம்ம என்ன செய்வோம், அந்த காலங்கள் வரும்போது அது ஆசையை இழுக்கும். சுக்கிரன் வந்து எப்போதுமே பாத்தீங்கன்னா அந்த ஈர்ப்புன்னு சொல்லுவோம். சுக்கிரன்ங்கிறது எப்பொழுதுமே என்ன சொல்லுவாங்க, சூரியன் வர்றதுக்கு முன்னாடி அதிகாலையில தோன்றக்கூடிய ஒரு விடியல் நட்சத்திரம் சொல்லுவாங்க. அப்ப நான் தான் சூரியன் மாதிரி உலகத்தையே விடிய வைக்கிறேன் அப்படிங்கிறத இயல்பா கவரிங் சொல்லுவோம். தங்கத்துக்கு வந்து தங்கம் அப்படிங்கறத எப்படின்னா நம்ம வந்துட்டு குருவா எடுத்துக்கிறோமோ, அதே மாதிரி அந்த கவரிங்க வந்து என்ன சொல்லுவோம், சுக்கிரன் சொல்லுவோம். அதுவும் எப்படி இருக்கும், தங்க மாதிரியே இருக்கும், பல பல பலன்னு இருக்கும், தங்க மாதிரியே இருக்கும். ஆனா அது வந்து ஒன்னான்னு பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்காது. இது வந்து போக்கஸ்ல போடுறது, அழகுல போடுறது. இந்த மேக்கப் பண்ற நடிகர் எல்லாம் பார்த்திருப்பீங்க, சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள். ஆரம்பத்துல ரொம்ப அழகா இருப்பாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா சரிங்க, அவங்களுடைய முகம் பார்க்கறதுக்கே சகிக்காது. இதெல்லாம் சுக்கிரன் சார்ந்த விஷயம் சொல்லுவோம். சாய விழுத்துருச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அதனாலதான் ஒவ்வொரு பிளானட்டுக்கும் என்ன செய்யணும்னா அது ஆசையை தூண்ட பார்க்கும். நேர்மையா நடக்க வைக்கும் குருவா இருந்தா, ராகுவா இருந்தா பேராசையை கொடுக்கும் பாவங்கள் ரீதியா பார்க்கும் பொழுது. அப்ப அந்த பாவங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிறணும், கிரகத்தோட சேர்த்து பலன் சொல்லணும். ஒரே விஷயம்தான், 5ஆம் பாவம் வேலை செஞ்சா அது 6ஆம் பாவத்துக்கு 12ஆ வேலை செய்யும். அப்படின்னா என்னதான், கடன் லோன்ல ஏதாவது வாங்கணும் எதிர்பார்த்து கடன் ஆரம்பிச்சீங்கன்னா இல்லைங்க நடக்காதுங்க. ஏன், அது 6ஆம் பாவம் கடன் வருது, இங்க நடக்கிறது 5. தொழில் பண்றது கடன் வாங்கி ஏதாவது செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா நடக்காது. 1. 2வது, தொழில் பண்றதுக்கு சரியா வருமானம், அது 10ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு. 5ஆம் வீடுங்கிறது சோம்பேறி, சோமா இருக்கிறது, தெரியுதுங்களா, உழைக்கிறதுக்கு தயங்குற ஆளு, பொறுப்பா இருக்காத ஆளு. ஏன், 10ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு. அது அடுத்து என்ன சொல்லுவீங்க, 2ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீடு. காசே வந்தாலும் என்ன ஆகும், தங்காது. காசே வந்தாலும் தங்காது. அப்ப 2ஆம் வீட வேலை செய்ய விடாது, 6ஆம் வீட வேலை செய்ய விடாது, 10ஆம் வீட வேலை செய்ய விடாது. கேட்கக்கூடிய கேள்வி தொழில் சார்ந்த கேள்வியா இருக்கிறதுனால நீங்க இது வேண்டாங்க அப்படிங்கறத சொல்றதுக்காக அதை படிக்க சொல்றோம். சரிங்க, கோபாலகிருஷ்ணன் இப்ப ஆன் பண்ணுங்க. கோபாலகிருஷ்ணன் சார் இப்ப ஆன் பண்ணுங்க. சொல்லுங்க சார். ஓகே. அதாவது 7ஆம் பாவம் எந்த பாவத்திற்கு 8ஆ வேலை செய்யும், எந்த பாவத்துக்கு 12ஆ வேலை செய்யும், எந்த பாவத்துக்கு 4ஆ வேலை செய்யும்? 7ஆம் வீடு. 7ஆம் வீடு எந்தெந்த வீட்டுக்கு வேலை செய்யும்? 7ஆம் வீடு யாருக்கு 8ஆ வேலை செய்யும், யாருக்கு 4ஆ வேலை செய்யும், யாருக்கு 12ஆ வேலை செய்யும்? விஜேந்திரன், இன்னைக்கு மட்டும் அலோவ் பண்றேன், இன்னைக்கு மட்டும் அலோவ் பண்றேன். இனிமே வர முடியலன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும், இல்லைன்னா சரி அலோவ் பண்ண மாட்டேன். 5 நிமிஷம், 5 நிமிஷத்துக்கு மேல பார்ப்பேன், டைம் கொடுத்துருக்கேன் 5 நிமிஷம், 5 நிமிஷத்துக்கு வந்தீங்கன்னா அலோவ் பண்ணுவேன். இல்ல லேட்டு சார் அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இப்ப ரைட்டு, நீங்க மலேசியால இருந்து வந்தனால அலோவ் பண்றேன், பாத்துக்கிறேங்க. ஓகே சரிங்க, சொல்லுங்க. 7ஆம் பாவம் செயல்படும் போது அது 12ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் வர்றதுனால ஓகே, நம்பரை மட்டும் சொல்லுங்க போதும், பலன் சொல்ல வேண்டாம், நம்பர் மட்டும் சொல்லுங்க. சார் 4, 8, 12 சார். 4, 8, 12 சூப்பருங்க. ஓகேங்களா? சார் நான் போட்டுக்கிறேன் சார். நான் ஆன்லைன் ஜூம் கிளாஸ்க்கு நவம்பர் அட்டென்ட் பண்றேன் சார். கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு சார், அதுக்கு தான் சார். ஓகே, எப்பொழுதுமே நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க, ஒரு பாவம் வேலை செய்யுதா,
கேட்கக்கூடிய கேள்விக்கு சாதகமா இருக்கான்னு பாத்துக்கிறீங்க. 3 மட்டும்தான் தடுக்க பார்க்கும். எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. 3 பாவங்களை மட்டும்தான் ஒரு பாவத்தால தடுக்க முடியும். அந்த 3 மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. 1. 2வது ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா 8 வரக்கூடாது, 12 வரக்கூடாது. ஏன்னா 12ங்கிறது உங்களுக்கே தெரியும், லக்ன பாவத்தை செயல்பட விடாது. 12 எதை தடுக்கும்? 1ஆம் பாவம், ஜாதகரே செயல்பட விடாது. 8ஆம் பாவம் என்ன சொல்றோம்? லக்னத்துக்கு எதிர்மறையா வேலை செய்யும். நம்ம நினைக்கிறது ஒண்ணா இருக்கும், அது ஒண்ணா இருக்கும். நம்ம நினைக்கிறது ஒண்ணா இருக்கும், அது ஒண்ணா இருக்கும். அதனால 8, 12 காமனாவே எந்த புத்தியோ இல்ல அந்தரமோ பாக்குறீங்க, 8, 12 ஓடுச்சுன்னா அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஒண்ணு நேரம் சரியில்லைங்கிறத சொல்லிடுங்க. இல்லைன்னா கேட்கக்கூடிய கேள்விக்கு, ஒரு படத்துல வடிவேலு சங்கிலி முருகன் வாக்குவாதம் மாதிரி, நான் சொல்றது புரியுதா, நான் சொல்றது புரியுதான்னு சொன்னோன்னா வடிவேலு என்ன புரியுது என்ன புரியுதுன்னு சொல்ற மாதிரி, இப்ப நான் திரும்ப கேட்கிறேன், நான் சொல்றது எல்லாத்துக்குமே புரியுதா புரியலையா? ஈஸ்வரமூர்த்தி சார் கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. ஈஸ்வரமூர்த்தி சார் ஐயா வணக்கம் ஐயா. கொஞ்சம் ஆன் சொல்லுங்க பண்ணுங்க. ஐயா. ஆன் பண்ணிட்டேங்கய்யா. உங்களுடைய வயசு என்னங்க? 60ங்கய்யா. 60. ஓகே, சரிங்க. என்ன படிச்சிருக்கீங்க? பிடெக் இன் டெக்ஸ்டைல்ங்கய்யா. பிடெக்கா? ஆமாங்கய்யா. சூப்பர். சரிங்க, இப்ப ஜாதகம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இல்லைங்க, ஆன்லைன்ல மட்டும்தாங்கய்யா. வெளியில எல்லாம் போர்டு போட்டு வெளியில எல்லாம் உட்காருங்க. பாக்குறீங்க, எப்படியும் ஜாதகம் பாக்குறீங்க. ஆமா, பிராக்டிஸ் பண்ணணும், பண்ணிட்டு இருக்கிறேங்க. பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க படிச்சீங்க நீங்க இதுக்கு முன்னாடி? அடிப்படை வந்து ஐங்கரன் இல்லைங்கய்யா. ஐங்கரன் ஜோதிட நிலையம். எத்தனை வருஷம் சார்? அது ஒரு அடிப்படை, அப்புறம் உயர்நிலை, இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அதுல 3 படிச்சேன். வருஷம். இந்த 3 வருடங்கள்ங்கிறத மறந்துருங்க. இப்ப நான் சொல்றது, இந்த 1 வார காலம் மட்டும் ஒரு பயிற்சி எடுங்க. நான் திரும்ப இருக்க உங்களுக்கு, நீங்க நேற்று எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க, 20 நாள் தான் இருக்கும். நான் திரும்ப இருக்க உங்களுக்கு ஓபன் பண்ணி விடுறேன். பேசிக் அஸ்ட்ராலஜி யாருக்கு ஓபன் பண்ணல, பாவங்களையும் கிரகங்களையும் மட்டும் ஓபன் பண்ணி விடுறேன், படிச்சுக்கிறீங்க. நன்றிங்க. படிச்சுக்கிட்டு 20 நாள் இருக்கும். நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பரு யாருக்கு 8ஆ வேலை செய்யும், யாருக்கு 12ஆ வேலை செய்யும். 12. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு நம்பரு யாருக்கு 8ஆ வேலை செய்யும் அப்படின்னா +5 கூட்டுக்கிறீங்க, எழுதிக்கிறீங்க. ஒரு நம்பர் வந்து யாருக்கு 8ஆ வேலை செய்யும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல +5 கூட்டிக்கிறணும். அவ்வளவுதான். +5 கூட்டிக்கிறணும், எழுதிக்கிறீங்க. +5 கூட்டினா அந்த நம்பர் யாருக்கு 8ஆ வேலை செய்யுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இது எப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு தான் பயிற்சி எடுக்கணும். திரும்ப திரும்ப நீங்க உட்காந்துக்கிட்டு +5 எல்லாம் கூட்டக்கூடாது. ஏன்னா ஒரு எண்ணை பார்த்த உடனே, இப்ப 3ஆம் வீடுன்னு வச்சுக்கிறேங்க, எனக்கு மைண்ட்ல டக்குன்னு தோணக்கூடியது என்ன ஓடினா, அது 8ஆம் வீட்டுக்கு 8ஆ வேலை செய்யும், அது 4ஆம் வீட்டுக்கு 12ஆ வேலை செய்யும், 12ஆம் வீட்டுக்கு 4ஆ வேலை செய்யும் அப்படிங்கறத சொல்ல தெரியும். இது எப்படி பயிற்சியிலே வந்துடும். எழுதிக்கிறேங்க, திரிகோண பாவங்கள்னு எழுதிக்கிறேங்க. திரிகோண பாவங்கள், திரிகோண பாவங்கள் ஏற்கனவே எழுதுதான், இந்த திரும்ப எழுதிக்கிறேங்க. திரிகோண பாவங்கள் 1, 5, 9 நெருப்பு திரிகோணம். 1, 5, 9 நெருப்பு திரிகோணம். 2, 6, 10 நிலம். மேல ஹெட்டிங் திரிகோணம் போட்டுக்கிறேங்க, ஒவ்வொன்றுக்கும் எழுதணும்னு அவசியம் இல்லை. 2, 6, 10 நிலம். 3, 7, 11 காற்று. 4, 8, 12 நீர். அதுல வரிசையா உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். இது உங்களுக்கு பயிற்சிக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட் நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா எதை தடுக்கும்னா, சரி நிலத்தை தடுக்கும். 2, 6, 10 தடுக்கும். ஏதோ ரூபத்துல 4, 8, 12 தடுக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு 1ன்னு வச்சுக்கிறீங்க. 1, 2 நேரடியா என்ன செய்யும்? 12க்கு, அதாவது 1 வந்து 2க்கு வந்து 12ஆ வேலை செய்யும், 6க்கு வந்து 8ஆ வேலை செய்யும், 10க்கு வந்து 4ஆ வேலை செய்யும். அப்ப எப்பொழுதுமே ஒரு பாவம் செயல்படாம போறதுக்கு முக்கிய காரணம் எதுனா 4, 8, 12 எழுதிக்கிறீங்க. ஒரு பாவம், ஒரு பாவம், ஒரு பாவம் அதனுடைய ಹಲೋ ಸರ್, ಅದು ಪ್ಯಾನಲ್ ಬಿಡೋರಾ? ನೇಮ್ ಏನು ಬರುತ್ತೆ ಸರ್ ಅದರಲ್ಲಿ?
ஒரு பாவம் அதனுடைய 4ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் ஒரு பாவம் அதனுடைய 4ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அந்த பாவத்தின் பலனை பலன்களை எழுதிக்கிறேன். அந்த பாவத்தின் பலன்களை ஒரு குறுகிய காலம் மட்டும் அனுபவிக்க வைத்து பெரும்பகுதி அனுபவிக்க விடாமல் செய்துவிடும். குழந்தை உருவாகிறது, அப்படியே அபார்ஷன் ஆகிறது. வீடு கட்டுறது, பிரேஸ்மெண்ட் நின்று போறது, இல்லை வீடு ஆரம்பிக்கிறது நின்று போறது, கல்யாணம் ஆரம்பத்திலே நின்று போறது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிதான். ஒரு விவசாயம் பண்றீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து அரிச்சிட்டு போடுகிறது. ஒரு தொழில் பண்றீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்து மூடிட்டு போறது. வேலைக்கு போறீங்க, கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்க. இது சம்பந்தமா தான் ஒரு 4-5 கிளாஸ் எடுப்பேன். அந்த 4-5 கிளாஸ்ல நல்லா பயிற்சி எடுத்துக்கலாம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் பேசுறது கொஞ்சம் கோவமா இருக்கிற மாதிரி தெரியும். புதிதாக வந்தவங்க யாரும் ஒன்றும் பயந்துக்கிற வேண்டாம். என்னடா இருந்தாலும் வல்லு விழுகிறான்னு நினைச்சுக்கிற வேண்டாம். கோவமே என்னுடைய சவுண்டே அப்படிதான் இருக்கும். அதனால சாந்தகுமாரி, புஷ்பராஜ் மாதிரிலாம் ஒன்றும் பயந்துட வேண்டாம். என்னடா இருந்தாலும் வல்லு விழுகிறான்ட்டு பார்த்துக்கிறேங்க. ஓகே, அடுத்து ஒரு பாவம் அதனுடைய 8ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அந்த பாவத்தின் பலன்களை எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. அந்த பாவத்தின் பலன்களை எதிர்மறையாக அனுபவிக்க வைத்துவிடும். ஒரு பாவம் அதனுடைய 8ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அந்த பாவத்தின் பலன்களை எதிர்மறையாக அனுபவிக்க வைத்துவிடும். எழுதிட்டு சொல்லுங்க. எழுதிட்டோம் சார். எழுதிட்டீங்களா? எல்லாருமே எழுதிட்டீங்களா? எழுதியாச்சுங்க. ஓகே, எழுதியாச்சு சார். சரிங்க. முதல்ல எழுதிட்டீங்களா எல்லாருமே? வாசிங்க, முதல்ல வாசிங்க. ஐயா, ஒரு பாவம் அதனுடைய 4ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அந்த பாவத்தின் பலன்களை ஒரு குறுகிய காலம் மட்டும் அனுபவிக்க வைத்து பெரும்பகுதி அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா பாருங்க. நீங்க சொல்றது புரிஞ்சிருக்கா? அதாவது நீங்க எழுதுறது புரியுதான்னு பாருங்க. ஒரு பாவத்தை சொல்லுங்க பாப்போம். எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு நேரம் கூட எக்ஸாம்பிள் போட்டுக்கிறங்க. ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். அது இப்ப ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சா அந்த வீடு பேஸ்மெண்டத்தோட போட்டுட்டு மறுபடியும் அது போட முடியாம சரி, போயிடும்னு வீடுங்கிறது சொல்றீங்க. எந்த பாவம்? வீடுங்கிறது 4ஆம் பாவம். சரி, இப்ப 4ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் எது? 8ஆம் பாவம். 4ஆம் பாவத்துக்கு 4னா 4ல இருந்து 4, எண்ணி பழகணும். 5, 6, 7 7ஆம் பாவம். 7ஆம் பாவம். அப்ப 7ஆம் பாவம் நடந்துச்சுன்னா 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்துச்சுன்னா சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? சரிங்க சார். எல்லாத்துக்கும் புரியுதா? முருகேசன் சார் புரியுதா? துபாய் முருகேசன் சார் புரியுதா? புரியுது. என்ன புரியுது அப்ப சொல்லுங்க. வந்து அவங்களுக்கு திருமணம் நடக்கும். ஆனா அந்த திருமணத்துல இதெல்லாம் நீங்க அந்த விட்டுருங்க. இதெல்லாம் சொல்லி சம்பந்தம் இல்லாம கேள்வி போக கூடாது. கேட்கிற கேள்வி வீடாக இருந்தால் நடக்கிறது 7, அவ்வளவுதான். நீங்க அதை விட்டுட்டு திருமணம் நடக்குங்கிறதுலாம் அதுக்காக 10 வயசு பையனா இருப்பேன், 50 வயசுக்காரரா இருப்பாரு. நீங்க ஏன் அந்த 7னா திருமணங்கிறதே போறீங்க? கேள்வி அதுவல்ல. வீடுங்கிறது 4ஆம் பாவம் வீடு கட்ட வர்றாருன்னா 7ஆம் பாவம் நடந்துச்சுன்னா நடக்காது, அவ்வளவுதான்.
அதை விட்டுட்டு சரி. திருமணம் நடக்கும், அப்ப அவர்கிட்ட போய் எப்படி பலன் சொல்லுவீங்க? அவர் சிரிப்பாரு திரும்ப. ஏங்க எனக்கு 40 வயசு ஆச்சுங்க, நான் அதையே கேட்கலங்க, நான் வீடு கட்டுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, அது என்ன கேள்வி கேட்கிறாரோ கேட்கறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. ஓகேங்க சார். சம்பந்தம் இல்லாம 7 நாள் திருமணம், அப்ப திருமணம் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க போகாதீங்க. அவர் கேட்கிற கேள்வி திருமணம்னு வந்துச்சுன்னா 7 நடந்துச்சுன்னா நீங்க சொல்லிட்டு போக போறீங்க. 7 நடக்குது, திருமணம்ங்க, நல்லா இருக்கு, போங்கன்னு சொல்ல போறீங்க. இப்ப கேள்வி அது இல்ல. கேட்கக்கூடிய கேள்வி வீடு சம்பந்தப்பட்ட கேள்வி. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நீங்களே உங்க சொன்னதே வச்சுக்கிறோம். இப்ப வந்து திருமணம் சார்ந்து ஒருத்தர் வர்றாரு. முருகேசன் சார் சொல்லுங்க. திருமணம் சார்ந்து ஒருத்தர் 7ஆம் பாவ கேள்விக்கு வர்றாரு. எந்த பாவம் நடந்தால் அந்த திருமணம் வந்து பாத்தீங்கன்னா பேச்சு ஆரம்பத்திலேயே முறிஞ்சிடும்? சொல்லுங்க, எந்த பாவம் நடந்தா? 6ஆம் பாவம் சார். அது வந்து 12. நான் சொல்றது ஒரு பாவத்திலிருந்து எண்ணி வரும் 4ஆம் பாவம். ஓகே ஓகே சார். இப்ப 4ஆம் பாவத்துக்கு 4ஆம் பதிலா பாவம்னா மட்டும் சொல்லுங்க. 10ஆம் பாவம் சார். 10ஆம் பாவம். வெரி குட். ஏன்னா 7ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் நடக்குதுன்னு வச்சுக்கிறீங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் கேட்கக்கூடிய கேள்வி திருமணம், இங்க நடக்கிறது 10, இது வந்து அவ்வளவு சரியில்லைங்க, கடைசியில அதிருப்தியில ஏதாவது முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத கட் பண்ணும். அதனால இந்த காலகட்டங்கள் சரியில்லை அப்படிங்கிறத சொல்ல போறீங்க. ஏன்னா 4ஆம் பாவம் என்பது ஒரு சம்பவத்தை குறுகிய காலம் மட்டும் அனுபவிக்க விட்டு பிறகு பெரும்பகுதி அனுபவிக்க விடாமல் செய்துவிடும். இதுதான் ஆக்சுவலா விதி. ஓகே ஓகே சார். சம்பவங்கிற பொழுது என்ன ஆகும்? இப்ப எடுத்துக்காட்டுக்கு நெருப்புன்னு சொல்றீங்க. நெருப்புங்கிறது பத்த வச்சிட்டீங்க. அடுத்து நிலம். நிலத்தால வந்து பெருசா நெருப்பை வந்து தடுக்காது. அடுத்து காற்று என்ன செய்யும்னா என்ன செய்யும்? வளர்க்கத்தான் பார்க்கும். அடுத்து நீர்னு வரும்போது என்ன ஆகும்? இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? நீர் வந்துச்சுன்னா என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா நெருப்புங்கிறது என்ன கடந்துருது, கட் பண்ணிடுது. ஏன் கட் பண்ணுது? அதனுடைய பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, நிலம் வந்து ஒண்ணு பெருசா நெருப்பை கண்ட்ரோல் பண்ணாது, காற்று வந்து வளர்க்க பார்க்கும். ஆனா நீர் வரும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். அந்த பலனை வந்து முழுமையா வந்து அனுபவிக்க முடியாது. இது ஒரு விதி. மொத்தம் 12 விதி இருக்கு. இந்த 12 விதியுமே நீ படிக்கத்தான் போறோம். இந்த 12 விதியில முக்கியமான விதி என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அதைத்தான் நம்ம சொல்ல வர்றேன். இந்த 3 விதியை நீங்க நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னாவே மத்ததெல்லாம் நான் ஈஸியா ஒரே நாள்ல எடுத்துருவேன் கிளாஸ். அதுவும் படிக்கத்தான் போறோம். ஏன் படிக்கிறோம்? இப்ப எடுத்துக்காட்டுக்கு நெருப்பு, நிலம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் செய்யாதுங்கிறத சொல்லிட்டேன். அது ஒரு விதி. காற்று வந்து என்ன செய்யும்? வளர்க்கும். காற்று நெருப்பு என்ன செய்யும்? சேர்ந்துக்கிட்டா மலமலமலன்னு தீப்பிடிச்சு எரியும். சாயங்கால நேரத்துல திடீர்னு உங்களுக்கு சாயங்கால நேரத்துல திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எடுத்துக்காட்டுக்கு ஒரு குப்பை இருக்கு, நெருப்பு வைங்கன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏய் காத்தடிக்குதுப்பா, கொஞ்சம் பார்த்துருப்பா, காத்தடிக்குது, அது பாட்டு மலமலன்னு பிடிச்சி எரிஞ்சிட போகுது சொல்றோமா சொல்லலையா? காரணம் என்ன? நெருப்பு தத்துவம் காற்று தத்துவம் சேர்ந்துக்கிறோம். அது வேற விதி. ஒரு பாவத்திலிருந்து எண்ணி வரும் 3ஆம் பாவம் அந்த பாவத்தை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு போகுங்கிறது விதியெல்லாம் இருக்கு. அது அப்புறம் படிப்பான். நேத்தே கேட்டார் இல்லையா ஈஸ்வரன் சார்? என்ன கேட்டாரு சார்? 5ஆம் பாவம் அப்ப என்ன சார் செய்யும்? அதெல்லாம் அப்புறம் படிப்போம். 7ஆம் பாவம் என்ன சார் செய்யும்? அப்புறம் படிப்போம். அதெல்லாம் இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது, நம்ம கேள்விகள் நம்ம எதுக்கு வர்றாங்க? நம்மகிட்ட கஷ்டம்னு வருவாங்க. அப்ப கஷ்டம்னா என்ன? 8ஆம் பாவம். இல்லைன்னு வருவாங்க. இல்லைன்னா எது? 4ஆம் பாவம். இன்னொன்னு எதுக்கு வருவாங்க? சார் ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சாலும் ஏதாவது தடங்கள் ஆயிடுது சார், அது முழுசாவே என்னால அனுபவிக்க முடியல. இந்த 3க்கு தான் உங்கள்கிட்ட வருவாங்க. முதல்ல அந்த 3 முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மத்ததெல்லாம் ஈஸியா படிச்சுக்கலாம். அது ஒரு மேட்டரே கிடையாது. நான் இதையுமே திரும்ப இன்னைக்கு லிங்க்ல போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஏன்னா மெயினா வந்து நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது, உள்ள வாப்பா, மெயினா தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இல்லாம பண்றது யாரு? கஷ்டத்தை கொடுக்கறது யாரு? ஒரு வேலை சம்பவம் நினைச்சுன்னா அது இடையிலே கட் பண்றது யாரு? இந்த 3 தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா மொத்தம் 12 எண்கள் இருக்கு. இந்த 12 எண்கள்ல எந்தெந்த நம்பர் வந்து நமக்கு வந்து ட்ரபிளை கொடுக்கும், இந்த ட்ரபிளை கொடுக்கறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் சப்போர்ட் பண்றதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது அது ஆட்டோமேட்டிக்காவே தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு போக போக அது ஒரு நாள் வேலை. இப்ப 1ஆம் பாவத்தை 3ஆம் ஒற்றைப்படைகள்லாம் என்ன செய்யணும்னா ஒற்றைப்படைகளோட சேர்ந்துக்கிறது. இரட்டைப்படைகள்லாம் இரட்டைப்படைகளோட சேர்ந்துக்கிறது தடுக்காது. ஒரு ஒற்றைப்படையை இரட்டைப்படை தான் தடுக்கும். அதெல்லாம் வந்து அப்புறம் படிக்கலாம். அதுல பர்டிகுலரா 8, 12 வரக்கூடாது. இவ்வளவுதான். ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு 5ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. குழந்தை சம்பந்தப்பட்ட கேள்வினா 5ன்னு வந்துட்டா நீங்க என்ன செய்யணும்னா, குழந்தையை தடுக்கிறது யாரு? 4. குழந்தையை எதுக்குறது யாரு? 12. குழந்தைக்கு கஷ்டத்தை கொடுக்கறது யாரு? அதாவது துண்டிக்கிறது யாரு? 8. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
மற்றபடி 5ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் சப்போர்ட் பண்ணும்னா தாராளமா சப்போர்ட் பண்ணும். 9ஆம் பாவம் சப்போர்ட் பண்ணுமானா சப்போர்ட் பண்ணும். 11 சப்போர்ட் பண்ணுமானா சப்போர்ட் பண்ணும். 7 ஏன்னா ஒற்றைப்படைகளுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இதை நீங்க அப்புறம் தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ட்ரைனிங் போறோம். இப்போதைக்கு ஒரு பாவத்துக்கு செயல்படும் பொழுது யாருக்கு 8ஆ செயல்படுது, யாருக்கு 12ஆ செயல்படுது, யாருக்கு 4ஆ செயல்படுது, இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது எப்படின்னா ஒரு நம்பரை வந்து நீங்க வந்து திரிகோணம் சொன்னாலே அதை ஞாபகம் வச்சுக்கிறேன். 3ன்னு வந்துட்டா அது 7 11 இருக்கும். 4ன்னு வந்துச்சுன்னா அது 4 8 12 ஒரு திரிகோண பாவம். 2ன்னு வந்துச்சுன்னா 2 6 10 ஒரு திரிகோண பாவம். 1 5 9 ஒரு திரிகோண பாவம். அது 9ன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும்? 1 5 9 நெருப்பு. 5ன்னு வந்தாலும் 1 5 9 நெருப்பு. 1ன்னு வந்தாலும் 1 5 9 நெருப்பு. இது ஒன்னோட ஒண்ணு என்ன செய்யும்? நெருப்பு ஒன்னோட ஒண்ணு சப்போர்ட் பண்ணும். அடுத்து 6ன்னு வந்தாலும் நீங்க 2 6 10 நிலம். 2ன்னு வந்தாலும் 2 6 10 நிலம். 10ன்னு வந்தாலும் 2 6 10. இதுக்குள்ளதே அந்த 4 8 12 வரும். அதுக்காக அதை சொல்லி கொடுக்குறேன். ஆனா 2 வேற, 6 வேற, 10 வேற. ஆனா இந்த திரிகோணத்துல பழகிறதுக்காக இப்ப எடுத்துக்காட்டுக்கு 3 7 11 வந்துச்சுன்னா அதை தடுக்கக்கூடியது 4 8 12 எதுன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு 2ஆ இருக்கும், இல்லைன்னா 6ஆ இருக்கும், இல்லைன்னா 10ஆ இருக்கும். அதே மாதிரி 3 7 11 வந்து 3 சார்ந்த கேள்வியோ இல்ல 7 சார்ந்த கேள்வியோ 11 சார்ந்த கேள்வியோ வரும்பொழுது அது தடுக்கக்கூடியது எதா இருக்குன்னா அதுக்கு முந்தைய திரிகோண பாவம் ஆகிய 2ஆ இருக்கும், 6ஆ இருக்கும், 10ஆ இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இதுதான் மெயின். நீங்க அதுக்கு பதிலாக பயிற்சி எடுக்கும் போதே நீங்க எண்களாமே பயிற்சி எடுத்துக்கிட்டு வச்சுக்கிறீங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். இப்போ எனக்கு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நம்பரை சொல்றேன்னு வச்சுக்கிறேங்க, 11 அப்படிங்கிற பொழுது நீங்க மைண்ட்ல என்ன வச்சிருக்கணும்னா 3 7 11 திரிகோண பாவம். அப்ப தடுக்கிறது யாரா இருக்கும்? இந்த 3 7 11 3 7 11 செயல்படும் பொழுது எதையெல்லாம் தடுக்க அப்படிங்கிற பொழுது அது 4 8 12 தடுக்க பார்க்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் உங்களுக்கு. 4 8 12 தடுக்க பார்க்கும் தெரிஞ்சுக்கிட்டாவே அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஈஸியா பிராக்டிஸ்ல ஓடியாந்துரும், பிராக்டிஸ்ல வந்துடும். அதனாலதான் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா அதை பயிற்சி எடுத்துக்கிறீங்கன்னு சொல்றேன். அதை பயிற்சி எடுத்துக்கிறீங்க. பயிற்சி எடுத்துக்கிட்டு ஒரு நம்பர்னு வரும்பொழுது அது யாருக்கு 8ஆ செயல்படுது, யாருக்கு 12, யாருக்கு 4, இந்த 3 மட்டும் எடுத்தா போதும். நான் ஆரம்ப காலங்கள்ல இந்த பாவங்கள்லாம் பிரிச்சு எடுத்த கிளாஸ் இருக்கு, ஆப் ஒன்று இருக்கு. அது உடனே கேட்காதீங்க, இது பயிற்சி முடியல அப்படின்னா, ஏன்னா அதை நீங்க கொண்டு போன திரும்ப பாரம்பரியத்துக்கு போற கதையாவே இருக்கும். அதனால இது பெட்ரு. நீங்க பயிற்சி எடுத்தீங்கன்னா இது பெட்ரு. இது யாருக்காவது சிரமம் இருக்கா சார் சொல்லுங்க. பயிற்சி எடுக்கிறதுல யாருக்காவது சிரமம் இருக்கா சொல்லுங்க. புதிதாக வந்தவர்கள் பயிற்சி எடுக்கிறதுல யாருக்காவது சிரமம் இருக்கா சார்? இல்ல சார், இப்போ நீங்க விளக்கணும்னே நல்லா விளங்கிடுச்சு சார். புஷ்பராஜ் சார் புரியுதா? ஈஸ்வரன் புரியுது சார். புரியுது சார். நாங்க பயிற்சி பண்ணுவோம். நாங்க பயிற்சி பண்ணாதான் இது மண்டையில வந்து நிற்கும். அது வரைக்கும் நாங்க பயிற்சி பண்ணாத வரைக்கும் மண்டைக்குள்ள வராது. பயிற்சி எடுங்க. பயிற்சி எடுத்துட்டு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து சாதாரண விஷயம். வெறும் 12 நம்பர் தான் இருக்கு. இந்த 12ல 4 திரிகோணங்களா பிரிச்சுக்கிறீங்க. ஏன்னா இந்த 1 5 9 அப்படின்னு செயல்பட்டுச்சுன்னா அந்த 1 5 9 யாருக்கு 4 8 12 வேலை செய்யுங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. 1னா 2, 5னா 6, 9னா 10. அப்ப 2 6 10க்கு தான் அது என்ன செய்யும்? 4 8 12 வேலை செய்யும். அப்ப 1ன்னு வந்துட்டாவே உங்களுக்கு என்ன தோணும்? அது 2க்கு 12. 1ன்னு வந்துட்டாவே அது 10க்கு 4. 1ன்னு வந்துட்டாவே அது 6க்கு 8. அதே மாதிரி 5ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்க, அது 2 6 10க்கு தான் 4 8 12 வேலை செய்யும். அப்ப 5ன்னு வரும்போது உங்களுக்கு என்ன வேணும்? அது 6ஆம் வீட்டுக்கு 12, 10ஆம் வீட்டுக்கு 8, 2ஆம் வீட்டுக்கு 4. இது நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அது சொல்றேன். ஏன்னா ஒரு திரிகோண பாவம் அதனுடைய முந்தைய திரிகோண பாவத்தால் தடுக்கப்படும். இதுதான் விதி. ஒரு திரிகோண பாவம் அதனுடைய முந்தைய திரிகோண பாவத்தால் தடுக்கப்படும். அப்போ 1 5 9 யாரை தடுக்கும்? 2 6 10 தான் தடுக்கும். அப்போ 1 5 9 வந்து நீங்க 1 தனியா பிரிச்சு கேட்டாலும் சரி, 5 தனியா பிரிச்சாலும், 9 தனியா பிரிச்சாலும் அது எதை தடுக்க பார்க்கும்? 3 6 10 தான் தடுக்க, 2 6 10 தான் தடுக்க பார்க்கும். அதே மாதிரி 2 6 10 செயல்படும் பொழுது யாரை தடுக்க பார்க்கும் பாத்தீங்கன்னா, நீங்களே பிராக்டிஸ் பண்ணுங்க. 2 3 தடுக்கும், 6 7 தடுக்கும், 10 11 தடுக்கும். அப்ப அதுக்குள்ளதான் 4 8 12 இருக்கு. அப்போ ஒரு திரிகோண பாவத்தை அதனுடைய முந்தைய திரிகோண பாவம் 4 8 12 வேலை செய்யும். 4 8 12 வேலை செய்யும். அப்ப 2 6 10 வரும்பொழுது 2ன்னு வந்துருச்சுன்னா அது 7க்கு 8, 2ன்னு வந்துச்சுன்னா அது 11க்கு 4, 2ன்னு வந்துருச்சுன்னா அந்த 6ஆம் வீட்டுக்கு, அதாவது மேல இருக்கு பாருங்க 3 7 11ல
அது 3ஆம் வீட்டுக்கு என்ன செய்யும்? 12ஆம் வேலை செய்யுது. அப்ப அந்த திரிகோண பாவத்தை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஏன்னா கேள்வி கேட்கும் பொழுது எது சார்ந்து கேள்வி வருது. இப்ப 3, 7, 11 வச்சுக்கிறீங்களேன். திருமணத்துக்கு வர்றாங்க. 3 நடந்தாலும் திருமணம் சப்போர்ட் பண்ணும், 7 நாளும் திருமணம் சப்போர்ட் பண்ணும், 11 நாளும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனா திருமணம் சார்ந்த கேள்வி வரும்பொழுது எது தடுக்க பார்க்கும்? 2ம் தடுக்கும், 6ம் தடுக்கும், 10ம் தடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்டது 6ன்னு வச்சுக்கிறீங்க. 2 சப்போர்ட் பண்ணும், 10 சப்போர்ட் பண்ணும். ஆனா தடுக்கக்கூடியது எதுங்க? 2, 6, 10 தடுக்கக்கூடியது 1, 5, 9. 5, 9. இல்ல 5ஆ இருக்கும், இல்ல 9ஆ இருக்கும். தெரியுதுங்களா? அதனால இதை நீங்க முதல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஏன் திரும்ப திரும்ப ஆரம்பத்திலே கொஞ்சம் கஷ்டமான பிராக்டிஸ் பண்ண சொல்றேன்னா, இது கஷ்டம் கிடையாது. ஒரு நம்பரை பார்த்துக்கிட்டு அந்த வீடு யாருக்கு 8ஆ வேலை செய்யுங்கிறதுக்கு 5 கூட்டுங்க. அதையே மாத்தி சொல்றேன்னு வச்சுக்கிறேங்க. ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு எந்த வீடு 8ஆம் வீடுனா 7 கூட்டிருங்க. அவ்வளவுதான். ஒரு நம்பருக்கு 7 கூட்டினீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு அது 8ஆம் வீடா மாறும். நீங்க மாத்தி கேள்வி கேட்கும்போது ஒரு வீடு யாருக்கு 8ஆ செயல்படுதுன்னா 5 கூப்பிட்டுருங்க. இதை பயிற்சி எடுத்துட்டு எனக்கு இது ஏன்னா மெயினா வந்து 12 ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. 12 ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு வீடு இப்ப 4ஆம் வீடு யாருக்கு 12ஆ வேலை செய்யும்னா 5ஆம் வீட்டுக்கு 12ஆ வேலை செய்யும். 6ஆம் வீடு எதுக்கு 12ஆ வேலை செய்யும்? 7ஆம் வீட்டுக்கு 12ஆ வேலை செய்யும். 7 எதுக்கு 12ஆ வேலை செய்யும்? 8க்கு 12ஆ வேலை செய்யும். இதை கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கடுத்து என்ன? 4ஆம் வீடு பிராக்டிஸ்லயே ஓடியாந்துடும். 4ஆம் வீடு பிராக்டிஸ்லயே ஓடியாந்துடும். 7க்கு 4 எது? 10. ஏன்னா 7ல இருந்து கூட்டி போறாங்க. 7, 8, 9, 10. 6க்கு 4 எது? 9. 5க்கு 4 எது? 8. இப்படி வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் வீடு அது நம்பர்ல இருந்து கூட்டி கூட நீங்க கையிலேயே கூட பிராக்டிஸ் பண்ணி போயிடலாம். 8ஆம் வீடு மட்டும் பாத்தீங்கன்னா சொல்ல தெரியணும். 8ஆம் வீடு மட்டும் சொல்ல தெரியணும். 5 கூட்டினீங்கன்னா முடிஞ்சு போச்சு. யாருக்கு 8ஆ வேலை செய்யுதுன்ட்டு. ஒருவேளை அந்த பாவம் யாருக்கு 8ஆ வேலை செய்யுது அப்படிங்கிறத விட்டுட்டு அந்த பாவத்திற்குரிய 8ஆம் பாவம் எதுன்னு கேட்கறேன்னு நினைச்சுக்கிறேங்க. 7 கூட்டிக்கிறீங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு 2. 2ஆம் வீடு யாருக்கு 8ஆ வேலை செய்யும் அப்படின்னா +5. 7ஆம் வீட்டுக்கு 8ஆ வேலை செய்யும். 2ஆம் வீட்டுக்கு 8 எது? 2 + 7 9. 9ஆம் வீடு 2ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடு 8ஆம் வீடு. இது ரெண்டையுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிறணும். ஏன்னா ஒரு ஜாதகம் போட்ட உடனே மலமலன்னு பார்க்க தெரியணும். 3க்கு நேரம் 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க உடனே என்ன செய்யணும்? அது 3ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடுல இருக்கு. இந்த மனசுல நினைச்சதெல்லாம் பெரிய லெவல்ல எதுவும் நடக்காது. பெரிய லெவல்ல போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கு 3ஆம் பாவத்தின் ரீதியாங்கிறத டக்குன்னு ஞாபகம் வரணும். நீங்க 3ஆம் பாவம் 10, 3ஆம் பாவத்தின் ரீதியா தொழில் பண்றதெல்லாம் அப்புறம். ஆனா அது 3ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவங்கிறத ஞாபகம் வரணும். 2க்கு நேரம் 9 வந்துச்சுன்னா முதல்ல என்ன ஞாபகம் வரணும்? அது 2ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். 7க்கு நேரம் 2 வந்துச்சுன்னா அது 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு. இதை வந்து பாவங்கள் பார்க்கும்போது, தசாபுத்திகள் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா ஒரு எண் வந்து யாருக்கு 8ஆ வேலை செய்யுது, யாருக்கு 12ஆ வேலை செய்யுது, யாருக்கு 4ஆ வேலை செய்யுது, இது ரெண்டையும் பார்க்க தெரியணும். பாவங்களை பார்க்கும் பொழுது கொடுப்பனையும் சொல்லி பார்ப்பீங்க இல்லையா? அப்ப பார்க்கும் பொழுது நேரடியா பார்ப்பீங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு 2ஆம் வீட்டுக்கு நேரம் 5 காமிக்குதுன்னு வச்சுக்கிறீங்க. எப்படி தெரியுமா நினைக்கணும்? ஆகாது 2க்கு 4ஆவில் வருது, கையில காசு இருந்தாலும் தங்காது இந்த பையனுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரணும். காரணம் என்ன? 2க்கு 5ங்கிறது 4ஆம் பாவம். அதே 9 வருதுன்னு வச்சுக்கோங்க 2க்கு நேரம். நீங்க வந்து பார்க்க தெரியணும். ஆகாது 2ஆம் வீட்டுக்கு 8ஆவில் எப்ப பார்த்தாலும் காசு கையில வந்து பையன் காசுல காசு தங்கவே தங்காது அப்படிங்கிறது. அகம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கு, பொருள் சார்ந்த விஷயம் நல்லா இல்லைங்கிறத சொல்ல தெரியணும். இப்ப ரெண்டையுமே பயிற்சி எடுத்துக்கிறீங்க. ரெண்டையுமே பயிற்சி எடுத்தாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சும்மா பழகி பாருங்க. நான் இடையில 2 நாள் கழிச்சு திரும்ப ஒரு கிளாஸ் கூப்பிடுறேன். இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிறு. செவ்வாய் இல்லைன்னா புதன்ல ஒரு கிளாஸ் போடுவோம். அந்த புதன்ல அதுக்குள்ள எனக்கு எல்லாமே பயிற்சி எடுத்துட்டேன்னு கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு 1000 வேலை இருக்கலாம். ஆனா பணம் கட்டி படிக்க வர்றீங்க. நான் சொல்ற பயிற்சி இந்த 2 நாள் பயிற்சி எடுத்துட்டு ஓகே என்ன சொல்லுங்க. புதன்கிழமை ஒரு 3 hours கிளாஸ் கொடுத்துடலாம். 3 hours கிளாஸ் கொடுத்துடலாம். எல்லாமே பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். பண்ணிடலாம் இல்லையா? சார். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? பண்ணிடலாம் சார். ஈஸ்வரமூர்த்தி சார் ஐயா முயற்சி பண்றேங்க ஐயா, கண்டிப்பா பண்ணிடுவோம். முயற்சி பண்றேன்னு சொல்லாதீங்க. வயசு 60 வயசு தான் ஆகுது. உங்களுக்கு எனக்கு 1 வயசு தான் வித்தியாசம். நான் ஒன்னும் அப்படி இல்லைங்கய்யா. நான் டைல அடிச்சுட்டு அப்படி இருக்கேன். ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் ரொம்ப ஆக்டிவா அப்படி செயல்படுறேன். இல்லைங்கய்யா. பாசிட்டிவா. மூளை வந்து ம். நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க,
சில நேரங்கள்ல வந்து மூளை சோர்வு அடைஞ்சு அந்த மனசுல கடைசியா சொன்னதெல்லாம் மண்டையில எதுவுமே ஏறல. அதைத்தான் சொல்ல என்னுடைய வர்றேன். லெவலுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா ஏதோ எனர்ஜி குறைஞ்சிருச்சு. நெகட்டிவ் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம், பாசிட்டிவா நினைங்க, பாசிட்டிவா பண்ணிடுறேங்க நினைங்க, பண்ணிடுறேங்க பண்ணிடுறேங்க ஏற்ப நான் பண்ணிக்கிறேன். பாசிட்டிவா நினைங்க. முடியாத Positive வார்த்தையே பண்ணுங்க. வரக்கூடாது, கண்டிப்பா அந்த சரிங்க. வார்த்தை வரணும். ஏஜ் ஒரு சரிங்க. காரணமே கிடையாது. கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய சனியுடைய ஆதிக்கம் இருந்தா கொஞ்சம் சோர்வு ஏற்படும், நம்பிக்கையின்மை ஏற்படும். அதையெல்லாம் மாத்திரலாம், ம். அதையெல்லாம் ஈஸியா ஓகேங்க. மாத்திரலாம் தைரியமா. ஏன்னா இது சாதாரண விஷயம். அந்த 12 நம்பர் அதான் நடந்துட்டு இருக்குங்க. ஓகே. சனியுடைய ஆதிக்கம் தான் நடந்துட்டு இருக்குது. சனியுடைய ஆதிக்கம் இருக்கனால தான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது.